Yes, very good evening, everyone. Today we are going to discuss about that Unit 6, Development Biology and Immunology. Last class on the Development Biology path. The last class of this Development Biology. Old syllabus on the Unit 7 பார்க்கிறோம். இங்க Unit 6. அதுல சில டாபிக் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லைட்டா ஒரு ஹிண்ட் சொல்லிடுறேன். பேசிக்கான விஷயங்கள் கேமெட்டோஜெனிசிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து பிளாஸ்டுலேஷன், கேஸ்டுலேஷன், ஃபேட் மேப் and gastrulation including morphogenetic movement, 3 germ layers, that's embryogenesis and parthenogenesis. இது எல்லாமே mostly old syllabusல இருக்கும். embryo sac development மட்டும் கொஞ்சம் new syllabusல வந்தது. Organogenesis அதுல வந்து ectodome, endodome, mesodome formation. What are the organ is responsible for that germ layers? அதுவும் old syllabus இருக்கு. Organogenesis with reference to the brain, eye, heart and kidney. இதுல பர்டிகுலரா ஆம்பிபியன், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், இதுவும் ஓல்டு சிலபஸ்ல பக்காவா கொடுத்துருக்கேன். ஈவன் த ஃபர்ஸ்ட் யூனிட் ஓல்டு சிலபஸ்ல இன்வெர்டிபிரேட்டர்ல கம்பேரிட்டிவ் அனாட்டமி ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஏரியாவும் இங்க கொஞ்சம் கவர் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க ஓல்டு சிலபஸ்ல. நெக்ஸ்ட் கொஞ்சம் நியூ சிலபஸ் பொறுத்தளவு த போஸ்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், லார்வல் ஃபார்மேஷன், மெட்டமார் அதுல பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். மெட்டமார்போசிஸ்ல பர்டிகுலரா ஃப்ராக் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ், ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்னா ஸ்டெம் செல்ஸ் பத்தி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், சரியா? ஸ்டெம் செல்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ், டைப்ஸ், அப்ளிகேஷன்ல மேபி ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு, சரியா? சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்டமார்போசிஸ் இன் இன்செக்ட். இது ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீடைலா சொல்லிட்டேன், இருந்தாலும் இப்ப லைட்டா அதை பத்தி சொல்லிட்டு ரீஜெனரேஷன் ஆஃப் த ஹைட்ரா, பிளாட்ஃபார்ம், சாலமெண்டர் இதை பார்க்கிறோம். அதுக்கடுத்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் விஷயங்கள் இதுல நம்ம பார்க்க போறோம். இதான் நியூ சிலபஸ்ல உள்ள விஷயங்கள். ரைட், நவ் யூனிட் 6 new syllabus, take page number 32, 32ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. insect metamorphosis. நம்ம அதாவது மெட்டமார்போசிஸ்ல நம்ம சிலபஸ்ல ஃப்ராக், இன்செக்ட் தான். கொஸ்டின் கேட்டா நான் திரும்பவும் சொல்றேன், ஃப்ராக்ல தைராக்சின், தைரோசின் அமினோ ஆசிட், தைராக்சின் ஹார்மோன், அயோடின் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ல இதான் கேட்டிருக்காங்க. ஆனா இருந்தாலும் பயங்கர டீடைலா நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இன்சைட் பொறுத்தளவு 5 to 7 கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். மேக்சிமம் 5 கொஸ்டின் தான். அந்த 5 கொஸ்டின் தவிர வேற கொஸ்டின் வரவே வராது இன்சைட் பொறுத்தளவு, சரியா? ஏன்னா லாஸ்ட் 2021 அந்த எக்ஸாம்லயும் அந்த இதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்தது, சரியா? அதுல வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ்ல 2 கொஸ்டின் வந்தது. அதுல கொடுமை என்னன்னா ஜெனரலா எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் இட்ஸ் ஹார்மோன்ல 2 கொஸ்டின் வந்தது. மெட்டமார்போசிஸ் இன் இன்சைட்ல 2 கொஸ்டின் வந்துச்சு சார். ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும், மற்றபடி கிரஸ்டேஷியன், வெர்டிபிரேட்ஸ்ல கேட்கவே இல்லை லாஸ்ட் இயர், சரியா? மோல்டிங் ஆக்சுவலி சிம்பிளா சொன்னா போன 2021ல 3 கொஸ்டின் வந்தது. மோல்டிங்ல ஒரு கொஸ்டின், ஜெனரலா மோல்டிங்ல ஒரு கொஸ்டின் வந்தது. மெட்டமார்போசிஸ் இன் இன்சைட்ல 2 கொஸ்டின். யோசிச்சு பாருங்க, 3 கொஸ்டின் வந்தது 2021ல. ஆக்சுவலா அவ்வளவு கொஸ்டின்லாம் எப்படி சொல்றது, 9 கொஸ்டின் இல்ல 9 வரல. டெவலப்மெண்ட் பயாலஜில மொத்தம் நல்லா கவனிக்க, போன வருஷம் டெவலப்மெண்ட் பயாலஜில மொத்தமே 4 கொஸ்டின் தான் சார். 2021 பேட்ச்ல வந்த கொஸ்டின் எத்தனை தெரியுமா? 4. அதுல கொடுமை என்னன்னா அதுல 1 வந்து பார்த்தினோஜெனிசிஸ்ல வந்தது, 1 கிளிவேஜ்ல வந்திருந்தது, சரியா? நல்லா கவனிங்க. இது வந்து டெவலப்மெண்ட் பயாலஜில. ஆனா நெக்ஸ்ட் பிளாசண்டால 1 வந்தது, ஏஜிங்ல 1 வந்தது. ஆனா எவ்வளவு ஏரியா இருக்கு, எதுவுமே கேட்கல. மொத்தமே 4 தான். ஆனா சென்சர் பிசியாலஜி சொன்ன பாத்தீங்களா ஓல்டு சிலபஸ்ல, அதுல 9 கொஸ்டின் வந்தது ஓல்டு சிலபஸ்ல, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப மொத்தம் 2021ல 13 கொஸ்டின் வந்தது, சரியா? நான் இப்பயும் சொல்றேன், இந்த யூனிட்ல டெவலப்மெண்ட் பயாலஜி, இம்யூனாலஜில 10 to 12 கொஸ்டின் கன்ஃபார்மா டிஆர்பில வரும். நீங்க 12ன்னு வச்சுக்கோங்களேன். இம்யூனாலஜில 6 கொஸ்டின், டெவலப்மெண்ட் பயாலஜில 6 கொஸ்டின். அதுல சென்சரி பிசியாலஜில தான் மோஸ்ட்லி இங்க டெவலப்மெண்ட் பயாலஜி நியூ சிலபஸ்ல இருக்கு. என்ன சார் இருக்கு? எண்டோக்ரைன்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். அதுல 9 கொஸ்டின் சொன்ன பாத்தீங்களா? அதுல எல்லாம் டீடைலா இப்ப நான் சொல்லல, முக்கியமா நம்ம இந்த டெவலப்மெண்ட் பயாலஜி மட்டும் நான் சொல்றேன், சரியா? அதுல மோல்டிங் ஜெனரலா ஒரு கொஸ்டின் வந்தது. அதுக்கு அடுத்து மெட்டமார்போசிஸ் சார், அவங்க ரிமூவ் பண்ணுங்க சார், கோகோஸ்ட் அவங்க ரிமூவ் பண்ணி விடுங்க. மெட்டமார்போசிஸ் இன் இன்செக்ட் அதுல 2 கொஸ்டின் வந்தது. அதெல்லாம் அவ்வளவு டெட் ஈஸி. நான் என்ன சொன்னனோ அந்த கொஸ்டின் தான் வந்தது.
இன்னொரு கொஸ்டின் எதுல வந்தது தெரியுமா? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு கொஸ்டின். அப்ப 9 கொஸ்டின்ல இப்ப நான் சொன்ன ஏரியாலே 4 கொஸ்டின் வந்தது. எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல 2 கொஸ்டின் வந்தது. அப்ப நம்ம டிஆர்பி பொறுத்தளவு நான் வந்து எல்லா டாபிக்லயும் கொஸ்டின் கேட்பேன். ஏன்னா நான் ஒரு இந்த சிலபஸ்ல 50 கொஸ்டின் எடுக்கணும் பாத்தீங்களா, அப்ப எல்லாமே டச் பண்ணிருவேன். அப்பதான் நீங்க படிப்பீங்க. சிலது நான் ஏதாவது டாபிக் மிஸ் பண்ணா நீங்க அதை படிக்க மாட்டீங்க. ஆனா டிஆர்பில நம்ம சொல்ல முடியல. இப்ப சென்ஸ் நம்ம டெவலப்மெண்ட் பயாலஜி நியூ சிலபஸ் இருக்கு. இதுல 6 கொஸ்டின் தான் எடுக்கணும். அப்ப எல்லா டாபிக் அவங்க 6 கொஸ்டின், ஏதோ டாபிக்ல 6 கொஸ்டின் எடுப்பாங்க. அப்ப நம்ம எல்லா டாபிக்கும் தரவா இருந்தாதான் அந்த 6 கொஸ்டின் கிராக் பண்ண முடியும். இதுதான் மேட்டர். சரி, ரைட். எனிவே, so now take the page number 32, நியூ சிலபஸ் யூனிட் 6. இதுல இன்செக்ட் மெட்டமார்போசிஸ் பார்க்க போறோம். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஆல்ரெடி நான் ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இங்க திரும்ப நான் ரீகால் பண்றேன். சரியா? ஸோ ஆக்சுவலா மெட்டமார்போசிஸ் அப்படின்னா என்னது? அதாவது வளர் உருமாற்றம். ஃப்ராக்லே இதை பத்தி நான் சொன்னேன் நான். ஓகே, ஜென்ரலி த எக் டு, அதாவது லார்வா வந்து அடல்ட்டா மாறும். அது நார்மலா மெட்டமார்போசிஸ் பத்தி இன்னொரு ஒரு ஜெனரல் டாபிக் இருக்கு. அதை நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு இன்செக்ட் மட்டும் நான் சொல்றேன். சரியா? லார்வல் ஃபார்ம் வந்து அடல்ட் ஃபார்மா மாறும். இதுக்கு பேர் தான் நம்ம இந்த கன்வர்ஷன் ஆஃப் த லார்வா டு அடல்ட். இப்ப இந்த பிக்சர்லயே பாருங்க, இதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், லார்வல் ஸ்டேஜ். இந்த லார்வா வந்து அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா மாறி லார்வா பீப்பா அடல்ட்டா மாறுறது. தட் இஸ் ஆல்சோ மெட்டமார்போசிஸ். சிம்பிளி இன்செக்ட். தென் ப்ராக்ரெசிவ் மெட்டமார்போசிஸ் சொல்லுவாங்க. இதுல டைப்ஸ் ஆஃப் மெட்டமார்போசிஸ் வரும்போது நான் டீடைலா சொல்றேன் சார். வாட் இஸ் மீன் பை ப்ராக்ரெசிவ், வாட் இஸ் மீன் பை ரெட்ராக்ரெசிவ், இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ், கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ், ஹோலோ மெட்டமார்போசிஸ், அதெல்லாம் அடுத்த இன்னொரு டாபிக் வரும், அப்ப நான் சொல்றேன். சரி, சோ இதுல ஜெனரலா லைஃப் சைக்கிள், ஒரு இன்செக்ட் லைஃப் சைக்கிள் எப்படி சார் இருக்கும்னா, எக் இருக்கும். சரியா? எக்குக்கு அடுத்து அதுல ஹேட்ச் அவுட் ஆகி லார்வா வரும். லார்வா டு பீப்பா, பீப்பா டு அடல்ட். இதுதான் வந்து ஒரு நார்மல் லைஃப் சைக்கிள். சிம்பிளா பேசிக்கா மோஸ்ட் ஆஃப் தட் இன்செக்ட்ல இந்த மாதிரி தான் நடக்கும். சரியா? இதுல சில கேஸ் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சம் இன்செக்ட் வில் பி யங் ஒன்ஸ். சம் இன்செக்ட் வந்து ரொம்ப யங் ஒன்ஸா இருக்கும். ஆல்மோஸ்ட் அது வந்து நம்ம இந்த லார்வா எடுத்து பீப்பா வராம அதுக்கு பேர் நிம்புன்னு சொல்லுவாங்க. சரியா? நிம்பு மோஸ்ட்லி அந்த மாதிரி சில கேஸ் இருக்கு. சில இது வந்து அக்வாட்டிக்ல இந்த யங் ஒன்ஸ் பேரு அங்க லார்வான்னு சொல்ல மாட்டோம். டெரஸ்ட்ரியல்ல தான் சார் இந்த மாதிரி சொல்லுவோம். சரியா? அக்வாட்டிக்ல வந்து அது என்ன சொல்லுவோம்னா அத நியாடுன்னு சொல்லுவோம். இந்த நிம்பு நியாடு இது இந்த இடத்துல வராது கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் மெட்டமார்போசிஸ்னு ஒரு அடுத்த நம்ம புது சிலபஸ் இருக்கு. அப்ப நீ நடத்த ஆரம்பிக்கலாம். அது நான் வரும்போது இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு நான் அதை பத்தி சொல்றேன். சரியா? ரைட். இந்த நியாட் அது வந்து என்ன, இந்த டிராகன் ஃபிளை, டான்சர் ஃபிளை, டிராகன் ஃபிளை, இந்த தட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதெல்லாம் வந்து அதோட லார்வா எங்க சார், அதோட யங் ஒன்ஸ் எங்க சார் இருக்குன்னு கேட்டா, அந்த இன்செக்டோட யங் ஒன்ஸ் அக்வாட்டிக் இன் நேச்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி மஸ்கிட்டோ வந்து லார்வா வந்து அக்வாட்டிக்ல இருக்கோ அதே மாதிரி அதான் நியாடுன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப சிம்பிளா த அவுட்ஸ்டாண்டிங் த ஃபியூச்சர் த இன்செக்ட் மெட்டமார்போசிஸ் ஒரு இப்படி நார்மலா ஒரு லார்வால இருந்து ஒரு அடல்ட்டா மாறுதுன்னா that processing என்ன நடக்கும்னு கேட்டா the molting will be takes place. தமிழ்ல சொன்னா தோலுரித்தல், டெக்னிக்கல் டேர்ம்ல சொன்னா எக்டைசிஸ். நல்லா கவனிங்க, எக்டைசிஸ் இந்த வேர்டு. அதாவது பீரியாடிக் ரிசல்டிங், அதாவது தோல் உரித்தல் சொல்றோம். இந்த கியூட்டிகல் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி லார்வால இருந்து பீப்பாவா மாறும், பீப்பால இருந்து அடல்ட்டா மாறக்கூடியது. So the ecdysis at the time the growth to increase the size of the insect. நார்மலா சின்ன லார்வா at the பீப்பா வந்து அடல்ட்டா இருந்தா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். And the number also that அது வந்து மோல்டிங் வந்து எப்படி சார் இருக்கும்னா, நான் ஏற்கனவே செகண்ட் யூனிட் சில்கோம் நடத்தணும். சில்கோம்ல 4 மோல்ட் 5 இன்ஸ்டார்னு சொன்னோம். அது ஒவ்வொரு இன்செக்ட் பொறுத்து எத்தனை இன்ஸ்டார் எத்தனை மோல்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ அப்ப இந்த ஃபார்ம் ஆஃப் தட் பேஜ் நம்பர் 32ல கீழே ஒரு சின்ன சார்ட் மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்களேன். இப்ப எக்கு ஷேரிங்னா அது தோல் உரித்தல், எக்ல இருந்து கேட்ச் அவுட் ஆகுது. சரியா? அப்போ சோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார் லார்வா, அதுக்கடுத்து மோல்டிங் நடக்கு, செகண்ட் இன்ஸ்டார் மோல்டிங் நடக்கு, தேர்ட் இன்ஸ்டார். அப்ப நான் பாம்பிக்ஸ் முறையில இதை சொன்னேன் சில்க்வோம்ல. ஆக்சுவலா 4 மோல்ட், நல்லா கவனிங்க, 5 இன்ஸ்டார் செகண்ட் யூனிட்ல ரொம்ப முக்கியமானது. பாம்பிக்ஸ் முறையில 4 மோல்ட் நடக்கும், ஆனா 5 இன்ஸ்டார் வரும். 5 இன்ஸ்டார். சரியா? ஃபைனலா அதுக்கடுத்து பீப்பல் ஸ்டேஜ் வரும், அதுக்கடுத்து அடல்ட் ஸ்டேஜா மாறும். அந்த பட்டர் மார்த்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரும். சரி, ரைட். இதுதான் the larva comes out that egg, that's the first instar சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார். ஏன்னா மோல்ட் 4 நான் திரும்ப ஈஸியா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் பாருங்க. இது எக்குல இருந்து கேட்ச் அவுட் ஆகுது பாத்தீங்களா, இது வந்து லார்வா 1ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார். சரியா? அப்ப மோல்டிங் நடக்குது. 4 மோல்ட்
செகண்ட் இன்ஸ்டார், தேர்ட் இன்ஸ்டார், இந்த பக்கம் எழுத முடியல. அப்ப அப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு மோல்ட் நடக்கணும், ஒவ்வொரு இன்ஸ்டார் வரும். அது பாம்பிக்ஸ் முறையில 4 மோல்ட் நடக்கும், 5 இன்ஸ்டார் லார்வல் ஸ்டேஜ் வரும். சரியா? அதுதான் இங்க பேஜ் நம்பர்ல இதுல கொடுத்துருக்கோம், அது பார்த்துக்கோங்க. இதுல சில, ஏன்னா இதுல வந்து இன்செக்ட்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க. ஜென்ரலா இந்த ஒரு இன்செக்ட் இதை பத்தி லைட்டா சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்செக்ட் மெட்டமார்போசிஸ் பத்தி, அந்த டைப்ஸ் ஆஃப் இன்செக்ட் மெட்டமார்போசிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து மெயினா நியூரோ இன்செக்ட் மெட்டமார்போசிஸ் சொல்றது, இது கூட நான் கடைசியில சொல்றேன் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த டைப்ஸை சொன்ன பிறகுதான் உங்களுக்கு இது 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 ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. டைப்ஸை பார்த்துட்டு நம்ம இது இங்க வருவோம். யா, இந்த பிக்சர் பாருங்க. நான் என்ன சொன்னேன் சிம்பிளா, ஆக்சுவலா ஜென்ரலா வாட் இஸ் மீன் பை மெட்டமார்போசிஸ்? இன்செக்ட்னா எல்லாமே தான் பொருந்தும், எல்லா விதமான, ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. எக்கு, லார்வா, பீப்பா, அடல்ட், எல்லா இன்செக்டும் அப்படி இருக்காது. அப்ப கொஸ்டின் செட்டர் வந்து அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஸ்பெசிஃபிக்கா அந்த நான் கடைசியில் ஒரு டாபிக் வரமே, இன்செக்ட்ல அந்த ஹார்மோனை பற்றி ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா ஜென்ரலா மெட்டமார்போசிஸ்ல டைப்ஸ் கேட்கணும். ஆனா நியூ சிலபஸ்ல அந்த டைப்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா கேட்கறவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நிம்பு, நியாடு, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஸ்டின் தான். சரியா? ரைட். இப்ப இந்த ஃபைனல், அந்த ஃபைனலா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறோம். இதுல பேஜ் நம்பர் 33ல பாருங்க. இது விங்லெஸ் இன்செக்ட், அதாவது ஏடெரிகேட்டா. அப்ப விங்லெஸ்னா அது வந்து விங்ஸ் இருக்காது. வெரி குட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். இந்த பிக்சர் பார்த்தோன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்னன்னா. தட் இஸ் கால்ட் லெபிஸ்மா. லெபிஸ்மா உங்களுக்கு தெரியும். லெபிஸ்மான்னு என்னன்னு கேட்டுறாதீங்க. அதாவது சில்வர் ஃபிஷ். எஸ், கரெக்ட், சில்வர் ஃபிஷ். நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கும். வீட்டு பக்கத்துல இல்ல, சுவர்ல, எஸ், நிறைய இடத்துல இருக்கும், புக்ஸ்ல இருக்கும். முக்கியமா யாரெல்லாம் சூர்யா கோச்சிங் புக்கை படிக்காம டிஆர்பி மெட்டீரியல் ஒரு 14 கிலோ மெட்டீரியல் அப்படியே பக்கத்துல வச்சிருக்கீங்களோ, எடுக்காம இருந்தா அதுல கண்டிப்பா லெபிஸ்மா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்க மெட்டீரியல், சூர்யா மெட்டீரியல்ல வந்து லெபிஸ்மா பக்கத்துல வரக்கூடாது. யாருக்கு சார் வீட்டுல வந்து பார்த்தாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியும். ரைட். எனிவே, சோ இந்த விங்லெஸ் இன்செக்ட், அது வந்து இன்செக்ட் வந்து ஜெனரலி இந்த யங் ஒன்ஸ் வந்து நம்ம இமாகோன்னு சொல்லுவோம். யங் ஒன்ஸ் வந்து இமாகோ, விங்லெஸ். ஆக்சுவலி இது விங்லெஸ் தான். சரியா? இது இந்த இடத்துல இந்த யங் ஒன்ஸ் இருக்குல்ல சார், இது வந்து லெபிஸ்மா வச்சுக்கோங்களேன். லெபிஸ்மா எக். இப்ப இது அடல்ட் பாருங்களேன். இந்த அடல்ட்டுக்கும் இந்த யங் ஒன்ஸுக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் தெரியுதா? மேக்ஸிமம் டிஃபரெண்ட் இருக்கா? சைஸ் வேணா டிஃபரெண்ட் இருக்கும். அந்த கேட்ச் அவுட் ஆகி வரும்போதே வந்து அது ஒரே மாதிரி, ஆல்மோஸ்ட் லுக் லைக் அடல்ட், சிமிலர் டு த அடல்ட். அதுக்கு அப்ப இதுக்கு பேர் என்ன சார் சொல்றோம்ல சார், இதுக்கு பேர் என்ன சார் கேட்டா இதுதான் இமாகோ. சார் இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு. இமாகோ பேசிக்கா ஆஃப்டர் த கேட்ச் அவுட் தட் சிமிலர் டு த அடல்ட். சரியா? சோ திஸ் அப்ப இந்த மெட்டமார்போசிஸ், இந்த வளர்சிதை மாற்றம் சொல்றோம்ல, இது என்ன டைப்னா ஏ மெட்டபாலஸ். இந்த போட்டு பாருங்க, ஏ மெட்டபாலா இல்ல மெட்டபாலஸ். ஏ மீன்ஸ் என்னென்ன? ஆப்சன்ட். மெட்டமார்போசிஸே இங்க நடக்கல. வெரி குட் எக்ஸாம்பிள் சில்வர் ஃபிஷ். சோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஏ மெட்டபாலஸுக்கு இன்செக்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்கலாம். ஏ மெட்டபாலஸ்ல ஒரு அடல்ட் எங்கோன்ஸ் வருது பாத்தீங்களா, அந்த எங்கோன்ஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டின். இமாகோ. எப்படி நான் இதுக்கு முன்னாடி 2 இது சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? நிம்பு சொன்னா இந்த வருது பாரு, அடுத்து வரும், நான் சொல்றேன். நிம்பு சொன்னேன். அதுக்கு அடுத்து இன்னொன்னு என்ன சொன்னேன்? நியாட் சொன்னேன். நியாட். சோ நிம்பு, இமாகோ, நியாட். கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். இத ஹாட் ஸ்பாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ அதே மாதிரி டைப்ஸ் நீங்க ஓரளவு கெஸ் பண்ணிடலாம், ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். இமாகோ வந்து பேஜ் நம்பர் 33ல அந்த லெபிஸ்மா அந்த பிக்சர் காமிச்சிருப்பாங்க. அது அப்ப இதுதான் இமாகோ, இதுவும் இமாகோ தான், இது எல்லாமே இமாகோ தான். கடைசியில அடல்ட் கொஞ்சம் சைஸ் கூடுது, அவ்வளவுதான். அதுலயே ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி சொல்லலாம். சரியா? ரைட். சம் இன்செக்ட் மெட்டமார்போசிஸ், இது வந்து அப்பனா ஏ மெட்டபாலா இல்ல மெட்டபாலம் அப்படி எப்படின்னா ஆப்சன்ட். ஏனாவே என்ன மீனிங்? ஆப்சன்ட். மெட்டமார்போசிஸ் நடக்காது. சில கேஸ்ல இன்செக்ட்ல கிராஜுவலா மெட்டமார்போசிஸ் நடக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்னது. இதுதான் அது அடுத்த கேட்டகரி. ஹெமின்னு என்னது? பாதி. கிராஜுவல். அப்ப எக் வில் பி கேட்ச் அவுட் தட். இந்த இடத்துல எக். இது வந்து அடல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும், பட் இந்த அளவுக்கு எக்ஸாக்டா சிமிலரா இருக்காது லெபிஸ்மா மாதிரி. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா நிம்பு. ஹெமி மெட்டபாலஸ்ல நிம்பு. சரியா? அப்ப நோ. ஆனா இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த அடல்ட்டுக்கும் இந்த நிம்புக்கு என்ன சார் டிஃபரெண்ட்னா, இங்க விங்ஸ் ஆர்
ஆப்சண்ட். விங்ஸ் இருக்காது. விங்ஸ் அதுதான் இதோட நோ விங்ஸ். நிம்ப்ல விங்ஸ் இருக்காது. சரியா? நீங்க இத நல்லா பாக்கணும். ஏதாவது ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காக்ரோச் தான் சார். நம்ம ரொம்ப க்ளோஸா நம்ம பாக்குறது. சின்ன காக்ரோச் ஏதாவது இந்த ரெஸ்ட் ரூம்ல அங்க இருந்தா பாருங்களேன். அது காக்ரோச் மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன இருக்காது, விங்ஸ் மட்டும் இருக்காது. எக்ஸாம்பிள் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா இன்னும் ஒரு இதை எப்படி சொல்லலாம்னா இன்கம்ப்ளீட். அது எழுதுனாலும் எழுதிக்கோங்க. இது மெட்டீரியல் இருக்குது. இன்கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். எது கெமி மெட்டபாலிசம் தான். இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் தான். அதுல வந்து பேரோ மெட்டபாலிசம் அப்படி ஒரு வேர்ட் இருக்கும். அப்படின்னு என்ன மீனிங்னா வித்தியாசமான வேர்டா இருக்கு சார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இட்ஸ் இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இது இதுல அடுத்து இதுவும் வரும். அதாவது பார்சியல். அதான் சொல்றேன். இன்கம்ப்ளீட்னா என்ன சொல்லலாம்? பார்சியல், பாதி, ஹெமி. டிராகன் ஃபிளை இந்த கேஸ் தான். அதுக்கு வந்து நியாடுன்னு சொல்லுவோம். நான் இங்க நிம்ஃப் மட்டும் தான் இங்க படம் கொடுத்துருக்கேன் சார். இதே மாதிரிதான் இன்னொன்னு என்னன்னா இன்கம்ப்ளீட் ஹெமி மெட்டபாலிசம். அதுவும் ஹெமி மெட்டபாலிசம் தான் வரும். பார்சியல் மெட்டமார்போசிஸ். டிராகன் ஃபிளை. டிராகன் ஃபிளை வந்து இங்க எப்படி நம்ம காக்ரோச்சுக்கு நிம்ஃப் சொல்றோமோ, டிராகன் ஃபிளை, டாம்சட் ஃபிளை, சரியா? அது ஃபுல்லா எப்படி சார்னா அதோடைய யங் ஒன்ஸ்க்கு பேர் என்ன சார்னு கேட்டா கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதே தான் திரும்ப சொல்றேன். நியாட் கேட்க வாய்ப்பு இருக்கு. நிம்ஃப், நியாட், இமாகோ இதெல்லாம் கொஸ்டினா வர வாய்ப்பு இருக்கு. சரியா? ரைட். அப்ப இன்கம்ப்ளீட். இதுவும் இன்கம்ப்ளீட் தான், வித்தவுட் விங்ஸ். ஆனா சரி சார், இந்த நிம்ஃபுக்கு நியாடு ஏன் சார் ரெண்டும் இன்கம்ப்ளீட் தான் சொல்றீங்க, ஏன் இதை இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா இது ஃபுல்லா மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல், இது ஃபுல்லா அக்வாட்டிக். இவ்வளவுதான் மேட்டர். அப்ப கொஸ்டின் வந்து நீங்க கேர்ஃபுல்லா ரீட் பண்ணல வச்சுக்கோங்களேன். நிம்ஃபும் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, நியானும் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா கேட்ட கொஸ்டின் அக்வாட்டிக் இருக்கும், அது சரியா கவனிக்க மாட்டீங்க. இதனாலேயே தான் சார் நீங்க தப்பு மார்க் குறையறதுக்கு காரணம். சில பேர் வந்து நல்லா படிப்பாங்க, ஈவன் 8 to 10 மணி நேரம் படிப்பாங்க. ஆனா 30 மார்க் கிராஸ் பண்ண முடியாது. இல்ல 28 மார்க், 27 மார்க், 25, அந்த 30, 35 நெருங்க முடியாது. இல்லன்னா 30, 32, 40 பக்கத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, ஒரு தெரிஞ்ச கொஸ்டினா ஒரு 5 கொஸ்டினை மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. தெரிஞ்ச கொஸ்டின். இதுதான் நடக்கும். நான் சொல்றேன், என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அது எப்ப தெரியும் தெரியுமா? டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ண உடனே அது ரிசல்ட் வரும் பாத்தீங்களா உங்க ஸ்கிரீன்ல. அப்ப அடாடா இது நல்லா தெரியுமா, இந்த கொஸ்டின் ஏன் ஏக்கு பின்னு போட்டோம் அப்படின்னா 50 கொஸ்டின்ல 3 to 5 கொஸ்டின் அப்படி மிஸ்டேக் பண்ணுவீங்க. கேர்லெஸ்னா கூட ஒரு 2 கொஸ்டின் கூட போட்டுக்கோங்க. அதை மட்டும் நீங்க சரி பண்ணுங்க, கன்ஃபார்ம் செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் இருக்கும். ஒரு 35 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 40 மார்க் போயிருவாங்க. 30 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 35க்கு போயிருவாங்க. அதை முதல்ல சரி பண்ணுங்க. அதுல எப்படி நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி சரியா அந்த கொஸ்டினை சரியா ரீட் பண்றது கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கிடையாது. அது மாதிரி சில கொஸ்டின் ஓவரா திங்க் பண்றது, அப்படி செய்யவே செய்யக்கூடாது. ஓவரா திங்க் பண்ணாலே கொஸ்டின் தப்பு. ஒரு தடவை நீங்க ஆன்சர் கொஸ்டினை ரீட் பண்ண உடனே பி தான் ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன், பியை கிராக் பண்ணிடணும். அடுத்தது திரும்ப திரும்ப சார் என்னத்தை போட்டிருக்காரோ திரும்ப திரும்ப ரீட் பண்ணி மண்டையெல்லாம் போட்டு குழப்பி அதுல சீன ஆப்ஷன் போட்டு ஆன்சர் தவறாயிரும். டிஆர்பிலையும் தான் கடைசியில பூரா மாத்தி மாத்தி போட்டு ஆன்சர் தவறாயிரும். அப்ப எப்பவுமே உங்க மைண்டு அந்த நான் மெமரி நடத்தும் போது சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் சொல்லுதோ அதுதான் சார் ஆன்சர் கரெக்டா இருக்கும். ரொம்ப ரேர் தான் மாறும், ரொம்ப ரேர். சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த நிம்ஃபும் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, நியாடும் கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து அது அக்வாட்டிக்கா டெரஸ்டா சரியா பார்க்காம இல்ல எக்ஸாம்பிள் சரியா பார்க்காம ஆன்சர் தப்பா பண்ணிடுவீங்க. ஆனா திரும்ப வீட்டுக்கு வந்த பிறகு இந்த கொஸ்டின் போய் தப்பா எழுதிருக்கோமே வருத்தப்பட்டு ஒன்னும் புரிஞ்சுக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். லேண்ட்னா வந்து நியாட், வாட்டர் அக்வாட்டிக்னா எக்ஸாம்பிள் சொன்னீங்க. நான் வந்து ஈஸியா புரியறதுக்காக சொன்னேன். நீங்க எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. சரியா? மோஸ்ட்லி இந்த டிராகன் ஃபிளை, டாம்சட் ஃபிளை இது ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் வரும். இது ஃபுல்லா அக்வாட்டிக் தானே, அதோட லார்வல் ஸ்டேஜ். எல்லாமே லார்வல் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி கெமி மெட்டபாலிசம் நினைச்சிடக்கூடாது. நான் சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் கால்டு மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோ வந்து அதோடைய அக்வாட்டிக், அதோட லார்வா அக்வாட்டிக் தான். அப்ப அது நியாடா சார்? நோ. அதுக்கு தான் நான் ஜென்ரலா இது மைண்ட்ல வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்றேன். எல்லாமே அக்வாட்டிக்னு சொன்னா எல்லாமே பொருந்தாது. ஏன்னா மஸ்கிட்டோவும் அக்வாட்டிக் லார்வல் ஃபார்ம் அக்வாட்டிக்ல தான் இருக்கு. அப்ப அதுக்கு பேர் என்ன சார் நியான்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அது வேற, அது டோட்டல் டிஃபரெண்ட். சரி, அந்த அடுத்தது வருது பாருங்க. சரி, இப்ப இது அதாவது மெட்டபாலிசமே கிடையாது ஆப்சண்ட். இது வந்து இன்கம்ப்ளீட் மெட்டபாலிசம், மெட்டபாலிசம் சொல்லிட்டேன், மெட்டமார்போசிஸ்.
சரியா? இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ், தட்ஸ் அ பார்சியல் மெட்டமார்போசிஸ், ஹெமி மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஹோலோனாவே கம்ப்ளீட்னு அர்த்தம். ஹோலோனாவே என்ன மாதிரி கம்ப்ளீட். மோஸ்ட் ஆஃப் தி இன்செக்ட், இந்த ஃபிளை பறக்கிறது, இது டெரஸ்ட்ரியல்ல மஸ்கிட்டோ, பட்டர்ஃபிளை, ஹனிபி நிறைய சொல்லலாம். இது பக்காவா இருக்கும். எக்கு இதுலதான் நான் சொன்னேன், எக்கு கேட்ச் அவுட் ஆகும், அடுத்தது மோல்டிங் நடந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார், செகண்ட் இன்ஸ்டார், தேர்ட் இன்ஸ்டார், அப்படியே வந்து ஃபைனலா பீப்புள் ஸ்டேஜுக்கு வரும். பீப்புள் ஸ்டேஜ்ல இருந்து திரும்ப அடல்ட் ஸ்டேஜுக்கு போகும். இதுதான் பெர்ஃபெக்ட் மெட்டமார்போசிஸ். இதுதான் கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். இது எப்படி இன்கம்ப்ளீட் சொன்னனோ, இது வந்து என்னது கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் ஆர் ஹோலோ மெட்டமார்போசிஸ், எப்படி வேணா சொல்லலாம். ஸோ பக்காவா இருக்கும். கொஸ்டின் சிம்பிளா கேட்டுருவாங்க சார். நான் அந்த ஒரு ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 33 ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி 34ல அதோட பிக்சர் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. 34ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த டிராகன் கிராஸ் பேப்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்க. கிராஸ் பேப்பர்ல இந்த அதோடைய யங் ஒன்ஸ் பார்த்தா நியாடு அடல்ட் மாதிரியே இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாருமே பாத்திருப்பீங்க. அடல்ட் மாதிரியே இருக்கும், பெருசா ஒண்ணு வித்தியாசம் தெரியாது. டாம்சல் ஃபிளை, டிராகன் ஃபிளை, அந்த தட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ இந்த இன்செக்ட் இதெல்லாம் வந்து ஜெனரல் அந்த பிக்சரும் கொடுத்துருக்கேன். அதுல ஒரு இன்னொரு கேஸ் இருக்கு பாருங்க, 34ல பிளிஸ்டர் பீட்டில்ஸ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுனா இட் மே பி 2 or more larval stages to adding to that pupa. இது வந்து ஜெனரலா ஹோலோ மெட்டபாலிசம், இது வந்து ஹைப்பர் மெட்டபாலிசம் டெவலப்மெண்ட் நிறைய வரும். இந்த இப்ப இதைதான் சொல்லலாம், இதை கூட நம்ம சொல்லலாம், நிறைய ஸ்டேஜஸ் வரும். ஹைப்பர் மெட்டபாலிசம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சோ அப்ப நிறைய லார்வல் ஸ்டேஜ் வந்தாலே, லார்வா 1, லார்வா 2, இந்த பாம்பிக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கோங்களேன். இந்த படமே பாம்பிக்ஸ் மாதிரி தான், சில்க்வாம். சரியா? ரைட். சம் இன்செக்ட், த 3 types ஆஃப் த லார்வல் டெவலப்மெண்ட் சார். அது வந்து கம்போடிஃபார்ம் லார்வா, அது மாதிரி யூரிஃபார்ம் லார்வா அண்ட் ஏபோடஸ் லார்வா. லார்வாலே ஒரு 3 டைப் இருக்கு. சரியா? லார்வாலே ஒரு 3 டைப் இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கணும். அது என்னன்னு நான் ஒன்னொன்னா சொல்றேன். ரைட். அந்த மேல உள்ள படம் பாருங்க. இது வந்து ஹவுஸ் ஃபிளை, விடிஇ. இடிஇல வந்து நம்ம அந்த எக் வந்து மெகாட்னு சொல்லுவோம், இது வந்து மெகான்னு சொல்லுவோம். அந்த லார்வல் ஃபார்ம் அப்படி ஒண்ணு. இதுல ஒன்னொன்னா பார்ப்போம். லார்வல் பாருங்க, கம்பவுண்ட் ஃபார்ம்ஸ். இது வந்து லெபிஸ்மா தெரியும், சில்வர் ஃபிஷ், 3 pairs of that abdominal legs. லார்வா வந்து ஆல்மோஸ்ட் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. லார்வா லுக் லைக் அடல்ட். லார்வா ஆஃப் த பீட்டில்ஸ் அப்படித்தான் இருக்கும். லார்வா ஆஃப் த பீட்டிலும் இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் லார்வலா இல்ல யூரிஸ்பார்ம், இது வந்து கேட்டர்பில்லர்ஸ். அது இப்ப அந்த மேல ஹைப்பர் மெட்டபாலிக் பிரிஸ்டில் பீட்டில்ஸ் சொல்ல பாத்தீங்களா, அது ஒரு டயக்ராம் அந்த இங்க கீழே இருக்கு, அந்த பேஜ் நம்பர் 35ல அதையும் பாத்துக்கோங்க. யூரிசிஃபார்ம் லார்வா வந்து இது கேட்டர்பில்லர்ஸ். கேட்டர்பில்லர் சொன்னாவே இந்த கேட்டகரி இது ஃபுல்லாவே கேட்டர்பில்லர் தான் சொல்லுவோம். பக்காவா என்ன இருக்கும், ஹெட் இருக்கும், அப்டாமன் இருக்கும், எல்லா விஷயங்களும் அதுல இருக்கும். லேட்டரல் ஐ, அந்த ஆண்டனா, அது மாதிரி 3 pairs ஆஃப் தி thoracic leg and 5 pairs ஆஃப் abdominal leg, ஸ்பைரக்கிள்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும். வெரி குட் எக்ஸாம் பாம்பிக்ஸ் மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா மோஸ்ட்லி பட்டர்ஃபிளை அது எல்லாமே பேஜ் நம்பர் 36ல அந்த டயக்ராம் இருக்கு பாருங்க. யூரிசிஃபார்ம் லார்வான்னு சொல்லி. ஏபோடஸ் லார்வா, ஏபோடஸ் ஏனாவே உங்களுக்கு தெரியும், நோ லெக் நோ ஹெட், எதுவுமே இருக்காது. த லார்வா ஆஃப் த ஹவுஸ் ஃபிளை, அதான் நான் சொன்ன அது பேர் மெகாட்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குன்னு. ஹனிபி அப்படித்தான். அது லார்வா அப்படியே ஒரு உருண்டையா இருக்கும். நீங்க அந்த நேச்சுரலாவே சில இடத்துல பார்த்துருப்பீங்க. லார்வா ஆஃப் ஹவுஸ் ஃபிளைலாம் இந்த சாணத்துல நீங்க பார்க்கணும். சாணம் நம்ம போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் மெகாட். ஹவுஸ் ஃபிளை பொறுத்தளவு, சாரி ஹவுஸ் ஃபிளை, ஈவன் த ஹனிபி பொறுத்தளவு அதுக்கு பேர் கிராப்னு சொல்லுவோம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லோட கொஸ்டினா வரலாம். ஏன்னா லார்வல் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் த லார்வல் ஸ்டேஜ், லார்வல் ஃபார்ம்ஸ், இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. இன்வெர்டிபிரேட்டா இது ஃபுல்லா இன்வெர்டிபிரேட்டாலோட வரலாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ லார்வா இட்ஸ் பிகம் தட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்டு தட் பீப்பா. பீப்பா வந்து தேர்ட் ஸ்டேஜ் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் லைஃப் சைக்கிள்ல. எக், லார்வா 2வது ஸ்டேஜ், பீப்பா வந்து இது 1வது ஸ்டேஜ்னா இது 2வது ஸ்டேஜ், பீப்பா வந்து 3வது ஸ்டேஜ். பீப்பா தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். பீப்புள் ஸ்டேஜ் பொறுத்தளவு சார், இட் மோஸ்ட்லி இந்த இருக்கு பாத்தீங்களா, இட்ஸ் வில் பி என்க்ளோஸ்டு இன்டு தட். அது ஃபுல்லாவே என்க்ளோஸ்டா இருக்கும். இன்னொரு பிக்சர் இருக்கான்னு பாருங்க. எஸ், இது எக்ஸாம்பிள்ஸ் பக்காவா இருக்கு. இதுல பாருங்க, இது கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் பாருங்க, இது வந்து இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். சரியா? இந்த லார்வா எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பீப்புள் ஒரிஜினல் போட்டோ காப்பி. இதெல்லாம் ஒரிஜினல் போட்டோ காப்பி. பீப்புள் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த லார்வா தான் அப்படியே சிரிங்கேஜ் ஆகி அப்படியே பீப்புள் ஸ்டேஜா மாறிடும். நெக்ஸ்ட் இதுல இருந்து அடுத்து என்ன வரும், லார்வால இருந்து பீப்புள் வந்து அடல்ட். சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த
இன்செக்ட் ஸ்பீசிஸ்ல வரக்கூடியது. பேஜ் நம்பர் 36ல அந்த ஒரு பீப்பா டயக்ராமும் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ஸோ திட்ஸ் குக்கூன் சொல்லுவோம். இது வந்து நம்ம இதுவும் பாம்பிக்ஸ் முறையில இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெஸ்டிங் ஸ்டேஜ். சரியா? லார்வல் ஸ்டேஜ் வந்து ஃபீடிங் பண்ணும், பயங்கரமா ஃபீட் பண்ணும். இது பீப்புள் ஸ்டேஜ்ல நோ ஃபீடிங், இது ரெஸ்டிங் ஸ்டேஜ். சரியா? அப்ப எங்கேயும் மூவ் ஆகாது, லார்வா மாதிரி எங்கேயும் மூவ் ஆகாது, டஸ் நாட் மூவ் எனிவேர். பட் இட்ஸ் அண்டர்கோட் தட் ரேபிட் டெவலப்மெண்ட் இன்சைட் த லார்வா. இதுக்குள்ள இன்சைட் த பீப்பா, இதுக்குள்ள லார்வா உள்ள வந்து என்ன செய்யும், ரொம்ப டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா they become to the adult. பீப்பாவே 3 டைப் ஆஃப் பீப்பாஸ் பாருங்க. எப்படி லார்வா 3 டைப் சொன்னோமோ, இது வந்து எக்ஸ்ட்ராட் பீப்பான்னு சொல்லுது, ஆப்டிக் பீப்பா அண்ட் கோஆர்டிக் பீப்பான்னு சொல்லக்கூடியது. இது என்ன சார்னா, ஃபர்ஸ்ட் பாரு, எக்ஸ்ன்னு சொன்னாவே அந்த ஏ மாதிரி தான் அர்த்தம், ஆப்சன்ட்னு அர்த்தம். எக்ஸ்ட்ராட் பீப்பானா நோ குக்கூன், பெருசா குக்கூன் மாதிரி இருக்கு. the wings and appendages are visible and movable. நல்லா பார்க்கலாம். ஃப்ரீ பீப்பான்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஹனிபீ இப்படி தான் சார் இருக்கும். ஹனிபீ பீப்பா நீங்க சில பிக்சர்ல வேணா பாருங்க, ஹனிபீ பீப்பா வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இதே இது ஆப்டிக் பீப்பா வந்து விங்ஸ் அண்ட் அப்பெண்டேஜஸ் ஆர் அட்டாச்ட் டு தட் பாடி, அந்த பாடியோட அட்டாச் இருக்கும். இதுவும் இம்மூவபிள் தான். இது மோஸ்ட்லி பட்டர்ஃபிளை, மாத்து, அது ஃபுல்லா இந்த கேஸ், இந்த பிக்சர் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அடுத்தது குவாட்டிக் பீப்பா, இது அடுத்த பீப்பாட மோஸ்ட்லி the wings and appendages are attached to that body, பட் இதுவும் இம்மூவபிள் தான். The last larval skins are formed that covering. அந்த லாஸ்ட் லார்வாவுடைய ஸ்கின் இருக்குல்ல, அது அப்படியே ஒரு கவரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடும், அப்படி ஒரு கவரிங் மாதிரி. தட் இஸ் பீப்பா. the skin. சரியா? அந்த ஸ்கின் வந்து அப்படியே ஹார்டனா ஆயிடும்னு சொல்றாங்க. from that, so the pupa enclosed that a barrel shaped cocoon. அதான் நம்ம பாம்பிக்ஸ் முறை கூட சொல்லலாம், cocoon மாதிரி ஃபார்ம் ஆகும். ஹவுஸ் ஃப்ளை அப்படித்தான் இருக்கும். ஹவுஸ் ஃப்ளை இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், இந்த pupa, lot of inside that worm, lot of changes will be occurs to become a adult. அப்ப இதுக்குள்ள இருக்க அந்த லார்வால லார்வல் கேரக்டர் எவ்ரிதிங் will be disappear or disintegrate. லார்வல் கேரக்டர் அப்ப தேவையில்லாத அந்த லார்வோட கேரக்டர் ஃபுல்லா டிஸ்இன்டிகிரேட் ஆனா அந்த டிஷ்யூ ஃபுல்லாவே என்ன செய்யணும், கிஸ்டோலைசிஸ் will be takes place. கிஸ்டோலைசிஸ்னா அந்த எப்படி சொல்றது, அது தேவையில்லாத ஃபுல்லாவே டிஸப்பியர் பண்றதுதான். சரியா? அப்ப the கிஸ்டோலைசிஸ் மீன்ஸ் செல் டெத். என்னென்ன செல் தேவையில்லையோ அதெல்லாம் இறந்துரும். அதே மாதிரி பாகோசைட்டோசிஸ், அதை வந்து திரும்ப அதே உணவாகவும் எடுத்துக்கிடுமா சார், அதான் அதோட ஸ்பெஷல். பாகோசைட்டோஸாவும் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் பிகம் டு தட் பீப்பிள் ஸ்டேஜ். சரியா? சோ த கேரக்டரிஸ்டிக்ஸ் இட் வில் பி அடல்ட். அது அப்படியே வந்து சும்மா பட்ஸ் மாதிரி இந்த இமேஜினரி டிஸ்க் பேஜ் நம்பர் 37ல இருக்கும் பாருங்க, அது வந்து ஒரு பீப்பிள் ஸ்டேஜ் உள்ளதான் அது. ஆனா பட் இந்த இமேஜினரி டிஸ்க் உள்ள தட்ஸ் ரூடிமெண்டா தான் இருக்கும். தட் ஆர்கன் எவரிதிங் சார். The feature that maybe it's a development that okay that imaginary disc, that lot of folding, that fulla அப்படியே fold ஆகி தான் இருக்கும். இந்த பேஜ் நம்பர் 37ல கூட டாப்ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க, that's a people stage. so metamorphosis இது. அப்ப இந்த மாதிரி நெக்ஸ்ட் உள்ள நல்லா டெவலப் ஆகி ஆல்மோஸ்ட் இந்த பட்டர்ஃபிளையோ அது என்ன வருதோ மாத்தோ அது அப்படியே வந்த உடனே திஸ் எவரிதிங் will be slacked up. அது இந்த ஃபுல்லா அப்படியே டேமேஜ் ஆகி வெளியே வந்துடும் அடல்ட். சரியா? பீப்பால் டேமேஜ் அடல்ட். ஸோ இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, லார்வால இருந்து எக்ல இருந்து லார்வா இருந்து பீப்பால இருந்து அடல்ட். இதெல்லாம் எப்படி சார் நேச்சுரலா உள்ள நடக்கும் அப்படின்னு கேட்டா, that everything control the hormones. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே ஹார்மோனால தான் கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் இந்த டயக்ராம். எவ்ரிதிங் கண்ட்ரோல் த ஹார்மோன்ஸ். சரியா? அப்ப இந்த ஹார்மோன்ஸ்னா சும்மா நம்ம வந்து இப்படி இதுல இருந்து இதுல மாறுது, இதுல இருந்து மாறுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுல மாறுதுன்னா எப்படி சார் மாறும்? ஹார்மோன் தான் தட் எவரிதிங் சார் கண்ட்ரோல்னு சொல்றேன். இப்ப பாப்போம், இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். இப்ப நான் சொன்ன பேசிக் மெட்டமார்போசிஸ் சார், இது சிலபஸ் பார்த்தா டைப்ஸ் ஆஃப் மெட்டமார்போசிஸ் அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் சார் எதுக்கு இதெல்லாம் நடத்துறாரு, எதுக்கு இதெல்லாம் மெட்டீரியலா கொடுத்துருக்காருன்னு யோசிச்சு படிக்காம விட்டுறாதீங்க. ஏன்னா கொஸ்டின் செட்டர் வந்து இன்செக்ட் மெட்டமார்போசிஸ் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. டைப்ஸ் ஆஃப் மெட்டமார்போசிஸ் எடுத்துட்டு என்ன செய்வீங்க? எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், மெட்டீரியல் சிலபஸை தாண்டி எக்ஸ்ட்ரா தான் நம்ம மெட்டீரியல் இருக்கும். அதுதான் நம்பர் ஆஃப் பேஜ் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம். ஏன்னா நம்ம பாஸ் பண்ற டார்கெட் வந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணக்கூடாது இல்ல. அப்ப அதெல்லாம் பாத்துக்கணும். எந்த ஏரியால கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அடிக்கணும். அதுக்காக தான். ஏன்னா இதை மட்டும் நான் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் இந்த டிஸ்பிளேல காமிச்சிருக்கல, இதை மட்டும் நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு நான் டைப்ஸ் ஆஃப் மெட்டமார்போசிஸ், அதுல நியாடு என்ன, நிம்புன் என்ன, மெகான் என்ன, அதெல்லாம் ஏன் சொல்றேன்? கொஸ்டின் பேசிக்கா கேட்டா அதுதான். இந்த பக்கமே வராது கொஸ்டின். அவ எந்த ஒரு ஸ்டாப் கொஸ்டின் எடுத்தாலும் சரி, நம்ம மெட்டீரியல் தாண்டி எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோத்தையும் கவர் பண்ணிடுவேன், நான் அவ்வளோத்தையும் நடத்திடுவேன், அவ்வளோத்தையும் நான் டெஸ்ட் வச்சிருவேன். உங்களுக்கு
கிளாஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதுக்காக தான் நான் சொல்றேன். அதான் கீ ஃபார் சக்சஸ். ரைட். எனிவே இன்செக்ட் மெட்டமார்போசிஸ் இன் தட் நியூரோ செக்ரீஷன் ஹார்மோன் எவரிதிங்லி கண்ட்ரோல் தட். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன். மெட்டமார்போசிஸ் எவரிதிங் கண்ட்ரோல் தட் ஹார்மோன்ஸ். இதுல ஹார்மோன்னா த பிரைன் செக்ரீஷன். படத்தை பாருங்க, இதுதான் பிரைன். இன்செக்டோட பிரைன் வச்சுக்கோங்களேன். சரியா? பிரைன் வந்து ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அதுக்கு பேர் தான் பிரைன்ல செக்ரேட் பண்ண ஹார்மோன் பேர் தான் பிரைன் ஹார்மோன். இட் ஸ்டிமுலேட் தட் எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆஃப் ப்ரோதொராசிக் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த படம் போட்டிருப்பாங்க தெரியும். ப்ரோதொராசிக் கிளாண்ட். இந்த ஃபர்ஸ்ட் 1 இது 2 இந்த இந்த இததான் என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கோம். சரியா? இதுன்னு சொல்ல முடியாது, உள்ள கிளாண்டை தான் சொல்றோம். சரி, அப்ப ப்ரோதொராசிக் கிளாண்ட் இது என்ன சார் செய்யும்? இட் செக்ரீட் தட் எக்டைசோன் ஹார்மோன். நல்லா கவனிங்க. எக்டைசோன். ப்ரோதொராசிக் கிளாண்ட் செக்ரீட் த எக்டைசோன். எக்டைசோனோட ரோல் என்ன சார்? வெரி இம்பார்ட்டன்ட். இதோட ரோல் என்னன்னு கேட்டா தட் இஸ் கால்ட் மோல்டிங். லாஸ்ட் இயர் டிஆர்பி क्वेश्चन சார். மோல்டிங். தோல் உரித்தலுக்கு என்ன ஹார்மோன் அவசியம்னு கேட்டா ஆப்ஷன் வந்து எக்டைசோன் இருக்கும். இது எங்க சார் செக்ரீட் ஆகும்னு கேட்டா இது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது த பிரைன் செக்ரீட் த ஹார்மோன். பிரைன் ஹார்மோன் சொல்றோம். இட் ஸ்டிமுலேட் த எண்டோக்ரைன் கிளாண்ட். எந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்? த ப்ரோஸ்டாட்டிக் கிளாண்ட். ஆப்ஷன் பார்த்து தான் நம்ம இதை சொன்னோம். சம்டைம் வந்து பிரைன் கொடுக்க வாய்ப்பு இல்லை, இதுதான் ஆப்ஷனை கொடுக்கலாம். சரியா? சோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். த எக்டைசோன் டு இன்டியூஸ் த மோல்டிங். மோல்டிங்னா தோல் உரித்தல். அப்போ growth நடக்கும், டிஃபரன்ஷியேஷன் நடக்கும். அப்ப த லார்வா, திஸ் ஹார்மோன்ஸ் ஆர் கன்வெர்ட் த லார்வா டு அடல்ட். லார்வா, பீப்பா, அடல்ட். டக்குன்னு அடல்ட் வராது. இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்றேன். சரி, இதுல இன்னொன்று இருக்கு பாருங்க. கார்பஸ், அத ஆக்சுவலா கார்போரான்னு சொல்றோம், இல்ல கார்பஸ் கார்டியாக்கம். சரி, ஓகே, சிங்குலர் ப்ளூரல் வச்சு சொல்றாங்க. கார்போரா அல்லேட்டா, கார்போரா கார்டியாக்கம். நல்லா கவனிங்க. கார்போரா கார்டியாக்கம், கார்போரா அல்லேட்டம். இது சிங்குலர் ப்ளூரல் வச்சு சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. So corpora allata, the endocrine glands, it attach that brain. Attach ஆயிருக்கா? It secrete that important hormone that is we are called as zonile hormone. அந்த ஹார்மோன் பேர் என்னன்னா zonile hormone. JH. சரியா? இந்த கிரீன் கலர்ல போட்டுருக்கு பாருங்க, இந்த zonile hormone. சோ இந்த zonile hormone ரோல் இது வந்து மேக்ஸிமம் இதோட முக்கியமான ரோல் என்னன்னா to keep the larval in the larval stage, mostly to maintain the larval stage. zonile hormone வந்து லார்வாவையே வச்சிருக்கும். அடல்ட்டா மாறாது. அடல்ட் மீன்ஸ் பீப்பாவோ அடல்ட்டோ மாறாது. இட் cannot become a adult. அப்ப to maintain the larval stage. இதுதான் சார் இந்த ரெண்டு क्वेश्चनல ஒரு क्वेश्चन வரும். திரும்ப சொல்றேன். larval stage அப்படியே மெயின்டைன் பண்றக்கூடியது என்ன ஹார்மோன் கேட்பாங்க? JH. முடிஞ்சா? மோல்டிங் நடக்குன்னு என்ன ஹார்மோன் கேட்பாங்க? எக்டைசோன். அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான் மெயின் கொஸ்டின். டிஆர்பி இதான் கேட்டாங்க. சரியா? ரைட். இதுல கார்போரா அல்லேட்டம், இந்த ஆப்ஷன் நீங்க பாத்துக்கோங்க. கார்போரா கார்டியாக்கம் கீழே தான் கார்போரா அல்லேட்டம் இருக்கும். கார்போரா அல்லேட்டம் இந்த இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்தா 6ஆம் மார்க் மாதிரி. இப்ப இதுல பாருங்களேன், இங்க டார்க்கா கிரீன் கலர்ல இருக்கு. அடுத்தது டார்க்கா கிரீன் கலர். அதுக்கு அடுத்து டாட்டா இருக்கு. டாட்டா ஜேஹெச் போக 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 என்ன செய்யுது? குறையுது. குறைஞ்சாலே என்ன ஆயிடுச்சு? இங்க பாருங்க, இங்க ஃபுல்லா இருக்கிறது லார்வாவா இருக்கு. இங்க JH குறைஞ்ச உடனே, ஜோனைல் குறைஞ்ச உடனே லார்வா இட்ஸ் பிகம் த பீப்பிள். டோட்டலா குறைஞ்ச உடனே இங்க எக்டைசோன் வந்துரும். இட்ஸ் வில் மேக் தட் அடல்ட். சரியா? இதான் முக்கியமானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. இது இந்த கிளாண்ட் எங்க? சிம்பிளி த பிரைன் ஹார்மோன் தட் கிளாண்ட் செக்ரீட் தட் எக்டைசோன். எக்டைசோன் செக்ரீட் தான் சார் இதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் எக்டைசிஸ். அது என்ன சார் எக்டைசிஸ்? எக்டைசிஸ்னா மோல்டிங் அர்த்தம். சம்டைம் டெக்னிக் டேர்ம் கொஸ்டின்ல மோல்டிங்னு கொடுக்க மாட்டாங்க, எக்டைசிஸ்னு கொடுத்துருவாங்க. ஹார்மோன் வந்து எக்டைசோன். சரியா? அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். கார்போரா சிங்குலர் ப்ளூரல்ல தான் சார் இந்த இடத்துல கார்பஸ், அதாவது கார்பஸ் அல்லேட்டம் அப்படின்னா சிங்குலர் சார். அல்லேட்டா அப்படின்னு சொன்னா ஏ சொன்னா அது ப்ளூரல். அதுக்காக ஒவ்வொரு புக்கை பொறுத்து மாறும், பாத்துக்கோங்க. சரியா? So these are the important points about that. Page number 38ல இந்த டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள மெட்டீரியலையும் ரொம்ப டீட்டெயிலா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 2-3 இடத்துல நான் சொல்லியிருப்பேன். சரியா? சோ அப்ப மெட்டமார்போசிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்து லார்வா பீப்பல் ஸ்டேஜா மாறிடும். ஓகேவா? ரைட். போதும் சார். இன்செக்ட் மெட்டமார்போசிஸ் போதும். ஃப்ராக் மெட்டமார்போசிஸும் நம்ம பார்த்துட்டோம். சோ அடுத்த டைட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேஜ் நம்பர் 39. 39ல ஃபர்ஸ்ட் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் லிம்போ பத்தி சொல்லிப்பாங்க. அதெல்லாம் வேணாம் சார். இந்த ஒரு 2-3 பேராகிராஃப் இருக்கு பாத்தீங்களா, ஒரு
ஒரு 2-3 பேராகிராஃப், ஒரு 10-15 லைன், அது அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு வேண்டாம். ரீஜெனரேஷன் இன் வெர்டிபிரேட்ஸ். ஏன்னா நம்ம டைட்டில் வந்து ரீஜெனரேஷன்ல அதுல ரொம்ப பெருசா ஒண்ணும் கேட்கப்படுறது கிடையாது. நல்லா கவனிங்க. ரீஜெனரேஷன்ல ஹைட்ரா, பிளாட்ஃபார்ம்ஸ், சாலமண்டர், அவ்வளவுதான். இதுல பெருசா அதுல வந்து ஒன்னும் பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதுல ரீஜெனரேஷன் இன் வெர்டிபிரேட்ஸ் சொல்லிட்டோம். இதுல இந்த மூணுமே இதுல வந்துடும். இந்த மூணுமே வந்துடும் சார். ஹைட்ரா, பிளாட்ஃபார்ம்ல வெர்டிபிரேட்ல எப்படி சார் வரும்னு கேட்டா அதுவும் இதுக்குள்ளேயே நான் சொல்லிடுவேன் நான். சரியா? ரைட். இதுல வாட் இஸ் மீன் பை ரீஜெனரேஷன்? ஜெனரலா இதுக்கு நிறைய டேர்ம் இருக்குது ரீஜெனரேஷன் சொல்றது. அதுல நம்ம சிலபஸ்ல வந்து பர்டிகுலரா ரீஜெனரேஷன்ல ஹைட்ரா, பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் சாலமண்டர், இந்த 3 தான் நம்ம சிலபஸ். இது டைரக்டா அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போக முடியாதுல, என்னன்னு பார்த்துட்டு தான் போக முடியும். The replacement of the last part of that organism we are getting a regeneration அப்படின்னு சொல்றது. சரியா? சோ இதுல ஒவ்வொருத்தரும் ஒரு சயின்டிஸ்ட் நிறைய பேர் நோ ரீஜெனரேஷனே இல்லைன்னா நோ லைஃப், சிம்பிளா சொன்னாதான். சரியா? ஏன்னா வந்து ஒவ்வொரு இடம் தேவையில்லாத இடம் வந்து ஃபுல்லாவே டிசன்டெகிரேட் தேவையான இடத்துல உருவாகணும். அதான் ரீஜெனரேஷன் சொல்லக்கூடியது. லா ஆஃப் ரீஜெனரேஷன் இதுல சிம்பிள் அனிமல்ஸ்ல வந்து கிரேட்டர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். சரியா? இதுல த ரீஜெனரேஷன் ஆஃப் அனிமல்ஸ்ல எல்லா அனிமலும் ரீஜெனரேஷன் இருக்கும். ரீஜெனரேஷன் இல்லாத அனிமலே எதுவுமே கிடையாது. ஒரு நிமிஷம், இது ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். இது ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல லைட்டா ரீஜெனரேஷன் பத்தி நான் சொன்னேன். சரியா? அந்த ஃப்ராக் நடத்தும் போது சொன்னேன் ரீஜெனரேஷன் பத்தி. Wait 1 minute. Okay. So actually the ability to regeneration is remarkable. அதாவது லோயர் அனிமல், லோயர் ஆர்கானிசத்துல இருந்து கொஞ்சம் மேக்ஸிமம் ரீஜெனரேஷன் லோயர் ஆர்கானிசம் தான் சார். நம்ம மேல ஹையர் போக போக பெருசா ரீஜெனரேஷன் இருக்காது. இன்வெர்டிபிரேட்ல மோஸ்ட்லி இருக்கும். சரியா? அங்க என்ன சார் டைட்டில் இன் வெர்டிபிரேட்னு சொல்லிட்டு அப்ப இன்வெர்டிபிரேட் சேர்த்து நான் இதுல மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். சீலிண்ட்ரேட்டா நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்ரா. ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. இட்ஸ் ஹைட்ரால பொறுத்தளவு இட்ஸ் கட் இன்டு தி 2 பீஸ். ரெண்டா கட் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஹைட்ராவை. தட் anterior piece develop into that basal disc, posterior piece develop into that the mouth, and எத்தனை பீஸ் கட் பண்ணாலும் சரி சார். சரியா? அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சார். அதான் சார், சிம்பிளா சொன்னாதான். இந்த படத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பிக்சர் ஒரு படம் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இப்படி கட் பண்ணா இதுல மேல திரும்ப டெவலப் ஆகிற மாதிரி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கோம். ஹைட்ரா பொறுத்தளவு ஹைட்ரா கட் இன்டு தட் எத்தனை பீஸா கட் பண்ணாலும் சரி, நல்லா கவனிங்க, எத்தனை பீஸா கட் பண்ணாலும் சரி, ஈச் பீஸ் த ஹோல் மினியேச்சர் ஆஃப் த ஹைட்ராவா டெவலப் ஆகும். அதான் ஹைட்ராவோட ஸ்பெஷல். இதுக்கு நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல அந்த 2 டைப் சொல்லியிருந்தேன். ரீஜெனரேஷன் இந்த ஃப்ராக் நடத்தும் போது 2 டைப் கொஸ்டின் மோஸ்ட்லி அதுலதான் இருக்கும். நான் இப்ப சொல்றதுதான் மோஸ்ட்லி அதுலதான் கொஸ்டின் இருக்கும். எக்ஸாம்பிள் ரொம்ப ரேரா தான் கேட்க வாய்ப்பு இருக்கு, நான் சொல்றேன். ரைட். அடுத்தது பிளாட்டிக்கல் மின்தஸ். இது அடுத்த நம்ம சிலபஸ்ல இங்க பிளாட்ஃபார்ம்னு நம்ம சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நான் பிளாட்டிக்கல் மின்தஸ் கொடுத்துருக்கோம். அதுல பிளனேரியன்ஸ் நம்ம சொல்லலாம். பிளனேரியன்ஸ். சரியா? நீங்க வந்து 12th தான் சார் வருது. ஃபர்ஸ்ட் லெசன் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பாருங்க சார். ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த இது ஃபுல்லாவே இருக்கும். சரியா? அது கொஞ்சம் நீங்க ஸ்டார் பீஸ் அதெல்லாம் சொல்றீங்களா? ஓகே 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 ஓகே. நான் இந்த இதான் டெக்னிக்கல் டேர்ம் சொன்னேன். இந்த 2 டேர்ம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ரைட். எனிவே பிளாட்டிக்கல் மெத்தட்ஸ்ல இல்ல பிளனேரியன் சொல்லியிருக்கேன். பிளனேரியன் இது வந்து almost whole the development of the whole animals in the hydra planarians. Planarians almost it's immortal under that edge of the knife னு சொல்லுவாங்க. இந்த பிளனேரியனுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்மா சொல்லுவாங்க. சரியா? அது ஒண்ணு. அனிலிடா சிலபஸ் இல்லாட்டாலும் சும்மா லைட்டா ரீட் பண்ணிக்கோங்க சார். சரியா? இதுல வந்து பாலிசிட்டே, ஓலிகோசிட்டே, இதுவும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய ரீஜெனரேஷன்ல நடக்கக்கூடியது. பேஜ் நம்பர் 40ல நீங்க டயக்ராம் பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 40ல பாருங்க. பிளனேரியா நம்ம சிலபஸ்ல உள்ளது சார். பிளனேரியா. சரி. பிளாட்ஃபார்ம்ஸ் ஜெனரலா வந்து இது வந்து பிளாட்ஃபார்ம்ல உள்ளது. இங்க பாருங்க 3 பீஸா கட் பண்றோமா? அப்ப ஏபிசி பேஜ் நம்பர் 40 எடுங்க. ஏபிசி. அப்ப ஏ மட்டும் தனி பீஸ், திரும்ப பியும் சியும் உருவாயிடும். பி மட்டும்னா ஏ உருவாகும், சி உருவாகும். அந்த பார்ட்டுக்காக நான் சொல்றேன். ஆன்டீரியர், மிடில், போஸ்டீரியர் அந்த மீனிங்ல நான் சொல்றேன். சரியா? சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது பிளனேரியால உள்ள விஷயங்கள். ஆர்த்ரோபோடா பொறுத்தளவு
நம்மளுக்கு வந்து மொலஸ்கா ஆர்த்தோ லாஸ்ட் அப்பண்டேஜஸ் இதுவும் அப்படித்தான். ஏதாவது அப்பண்டேஜஸ் லாஸ் ஆனா திரும்ப டெவலப் ஆகும். மொலஸ்கால ஐ ஸ்டாக்கு அதெல்லாம் வந்து ஹெட்டு அதெல்லாம் வந்து ஸ்டார் ஃபிஷ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுவும் அந்த மாதிரி ஏதாவது கட் ஆனா உடனே அது டெவலப் ஆகக்கூடியது. சரியா? ஃபிஷஸ் பொறுத்தளவு ஃபிஷஸ் ஒன்றும் பெருசா இருக்காது. ஏன்னா கொஞ்சம் ஹையர் ஆயிரும். நம்ம அடுத்த சிலபஸ் வந்து சாலமெண்டர் நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதாவது யூரடைல் சொன்ன பார்த்தீங்கன்னா நியூட்ஸ் அண்ட் சாலமெண்டர். இது லிம்ப் டைல்ஸ் எக்ஸ்டர்னல் கில்ஸ் ஜாஸ் even the part of that eyes that everything will be rigid. இது எல்லாமே ரிஜினேட் ஆகுமா சார் சாலமெண்டர் பொறுத்தளவு. சரியா? ஐ மீன் அனுரன் ஆம்பிபியன்ஸ் லிம்ஸ் டெய்ல்ஸ் அதுலாம் ரெப்டைல்ஸ் இதெல்லாம் நம்ம சிலபஸ் இல்லாட்டாலும் சும்மா ஒரு ரீட் பண்ணுங்க. சிலபஸ்ல 3 தான் சொல்லியிருக்காங்க. ஹைட்ரா, பிளாட்ஃபார்ம், சாலமெண்டர். இருந்தாலும் சும்மா இதை ஒரு ரீட் நம்ம ஹையர் ஆக ஆக சார் ரீஜெனரேஷன் பவர் வந்து குறைஞ்சிரும் சார். சிம்பிளா சொன்னா இப்ப ரெப்டைல்ஸ் எல்லாம் பெருசா ஒண்ணு இருக்காது. சில மட்டும் இந்த டெய்ல் லிசர்ட் பொறுத்தளவு டெய்ல், பேர்ட்ஸ் பொறுத்தளவு ஃபெதர்ஸ், ஈவன் தட் பார்ட் ஆஃப் த பீக் ஏதாவது டேமேஜ் ஆனா டெவலப் ஆகும். மேமல் பொறுத்தளவு வெரி புவர் ரீஜெனரேஷன் பொறுத்தளவு. மெயினா இந்த நெயில் ஆட்லவ் ஸ்கின் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் அங்க நடக்கும். சரியா? ரைட். இப்ப நான் இதுதான் பேஜ் நம்பர் 41. பேஜ் நம்பர் 41 பாருங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பேஜ் நம்பர் 41 கொஸ்டின் மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 41ல இருந்து இந்த ரெண்டு நேத்து இது லாஸ்ட் கிளாஸே இதை நடத்திட்டேன். இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்றேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே இது இருந்தது. சரியா? டைப்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன் அதுல எபிமார்போசிஸ், மார்போலாக்சிஸ் இந்த ரெண்டு கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார் வரக்கூடிய டிஆர்பில. நான் லாஸ்ட் கிளாஸே இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் திரும்ப சொல்றேன். எபிமார்போசிஸ், மார்போலாக்சிஸ் இந்த ரெண்டு கொஸ்டின் நான் டிஆர்பில எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 41 மெட்டீரியல் பாருங்க. எதுக்கு ஏன் சார் இதை இவ்வளவு இதா சொல்றீங்கன்னு கேட்டா பேஜ் நம்பர் 41 ரொம்ப முக்கியம் சார். இந்த பேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் நான் டிஆர்பில எக்ஸ்பெக்ட் பண்றேன். மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிலபஸ்ல சாலமெண்டர், ஹைட்ரா, பிளாட்ஃபார்ம் இதான் சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் சாலமெண்டர் பாருங்க. சாலமெண்டர்ல எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 41ல பாருங்க. சாலமெண்டர் தான் எபிமார்போசிஸ். அப்ப கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. அந்த லிம்ஸ் வில் பி இது அந்த கீழே பிளனேரியா கொடுத்துருக்கோம். அதாவது வித்தின் த ஃபியூ வீக்ஸ் we are cutting that addition of the other part ஃபுல்லாவே ஃபார்ம் ஆகும். அதான் எபிமார்போசிஸ். இங்க மீனிங் நான் சொன்னேன். எபிமார்போசிஸ் அப்படின்னாவே the replacement of broken tail of the lizards and the last appendage will become அது எது ரீப்ளேஸ் ஆயிருக்கோ அது வந்து என்ன செய்யும், அது மட்டும் டெவலப் ஆகும். அதான் எபிமார்போசிஸ். இங்க பாருங்க. இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு டெஃபினிஷன் சொன்னேன். ரீடிஃபரன்ஷியேட் அன்டிஃபரன்ஷியல் ஆஃப் மாசல்ஸ் தென் இன் த நியூ ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல வந்து ரீஜெனரேட்டிங் த டாம்பிபியன்ஸ் அதான் சொன்னேன். பர்டிகுலரா லிம்ப் இது எபிமார்போசிஸ். அதே இது இந்த ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மார்போலாக்சிஸ் இது எப்படின்னா இதுவும் டைப் ஆஃப் த ரீஜெனரேஷன். இட் எக்ஸிபிட் த லோயர் அனிமல்ஸ். லோயர் அனிமல் நம்ம சிலபஸ் என்னது கவனிங்க. இது என்ன எக்ஸாம்பிள் சார்? ஒரே ஒரு நிமிஷம் தேவையில்லாத அழிச்சர். அந்த மார்போலாக்சிஸ் நம்ம சிலபஸ்ல உள்ளதை கரெக்டா பாத்துடணும். ஏன்னா கொஸ்டின் சென்டர் அதான் பாப்பாரு எடுப்பாரு. இப்ப பாருங்க. எபிமார்போசிஸ் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம்னா சாலமெண்டர் ஞாபகம் வரணும். ஏன்னா இதான் நம்ம சிலபஸ். இதுதான் கேட்பாரு. சாலமெண்டர் என்ன டைப் ஆஃப் ரீஜெனரேஷன் நடக்குது இவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் கேட்க மாட்டாங்க. மார்போலாக்சிஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன நம்ம சிலபஸ்ல உள்ளது? ஹைட்ரா. ஹைட்ரா அதாவது பிளனேரியா. அந்த பிளாட்ஃபார்ம் நல்லா ஞாபகம். அங்க பிளனேரியா நம்ம சிலபஸ்ல இருக்காது. நம்ம சிலபஸ்ல பிளனேரியான்னு இருக்காது. அப்ப என்னன்னு இருக்கும்? பிளாட்ஃபார்ம் இருக்கும். அது எல்லாமே இந்த கேஸ்ல வர்றதுதான். அவ்வளவுதான். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கிறேன் நான் டிஆர்பில பாத்துக்கோங்க. அப்ப இது வந்து லோயர் அனிமல். this type of that exhibit the lower animal of that hydra and the platform. அப்ப to cut to that 2 or more species. Take page number 41ல அந்த ஒரு டயகிராம் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஃபிகர் நம்பர் 5.79 அந்த ஃபிகரை பாருங்களேன். அதாவது ஒரு பிளனேரியா ஹெட் ரீஜனை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்றோம். அப்ப இந்த ரெண்டு தனித்தனியா என்ன செஞ்சிரும்னா இது ஒரு பிளனேரியாவும் இது ஒரு பிளனேரியா வரும். இதே இது 5ஆ கட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் 5 பிளனேரியா வரும். 4ஆ கட்டா எத்தனை கட் பண்றோமோ அத்தனை பிளனேரியா உருவாகும் சார். இதுதான் மார்போலாக்சிஸ் சொல்லக்கூடியது. So each species will reconstruct itself. ஒவ்வொரு ஸ்பீசிஸும் ஒரு பிளனேரியாவே மாறிடும். ஒவ்வொரு ஸ்பீஸும் ஒரு பிளனேரியாவா மாறும். The new complete individual and the dimension that is we are called as மார்போலாக்சிஸ். திரும்பவும் சொல்றேன். மார்போலாக்சிஸ்னா சிங்கிள் ஒவ்வொரு பீஸும் ஒரு இண்டிவிஜுவலை உருவாக்கிடும். சரியா? இது எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பார்ட் கட் பண்ணா அந்த பார்ட் மட்டும் ஃபார்ம் ஆகும். புரிஞ்சிருக்கு? இப்ப தமிழ்ல சொல்லிட்டேன் நான். இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டு தான் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து நான் ரெண்டு கொடுத்துருக்கேன்.
கெட்ரோமார்ப் எக்ஸாம்பிள் அந்த பாத்துக்கோங்க சார். Heteromorphosis இது வந்து என்னன்னா பர்టిక్యులர் ஆர்கன், இது கொஞ்சம் அதே மாதிரி தான் வரும். Diameter into that rare cast remaining the portion that rare cast for that different organs. இது ஹெட்ரோனாவே டிஃபரெண்ட். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிலபஸ்ல இல்ல, இல்லாட்டாலும் பாத்துக்கணும். ஏன்னா டைப்ஸ் ஆஃப் ரீஜனரேஷன் இது வரும். ஷ்ரிம்ப்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது the eye may be regenerated. ஐயை ரிமூவ் பண்ணிட்டு அது ரீஜெனரேட் ஆயிருமா. பட் the eye alone will be removed, that the regeneration source will be removed along with that optic ganglia. அந்த ஐயில இருந்து பிரெயினுக்கு ஒரு ஆப்டிக் கேங்லியான்னு சொல்லிட்டு ஒரு நரம்பு போகும் தெரியுமா, அந்த அதோட கனெக்ட் ஆகும். அதை ரிமூவ் பண்ணிட்டா cannot regenerate. ஏன்னா ஆப்டிக் கேங்லியா இருந்தா மட்டும் தான் அங்க ரீஜெனரேட் ஆகும். நீங்க கம்ப்ளீட்டா ஐயோட ஆப்டிக் கேங்லியாவும் சேர்த்து எடுத்துட்டா, அந்த நியூரானையும் சேர்த்து எடுத்துட்டா, நோ ரீஜெனரேஷன், தட்ஸ் a no formation of lost eye. போன ஐ போனதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதே மாதிரி ஆண்டர்னல் லைக் ஆர்கன் டெவலப்மெண்ட், ரைட். இதுக்கு பேர் தான் நம்ம ஹெட்ரோமார்போலாக்சிஸ் சொல்றது. அடுத்தது சூப்பர் ரீஜெனரேஷன் சார். பிளனேரியா நம்ம பிளாட்ஃபார்ம்ல வரும், இதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். சூப்பர் ஏன்னா இது வந்து பிளனேரியா சிம்பிளா சொன்னா அந்த மேல உள்ள டயக்ராம் தான். சரியா? ஏன்னா எர்த்தோம் அப்படித்தான். எர்த்தோம் நீங்க எத்தனை கட் பண்ணாலும் அது அப்படியே ஃபுல்லாவே ஃபார்ம் பண்ணிடும் சார், மோஸ்ட்லி அதர் லோயர் அனிமல்ஸ். சரியா? இந்த ஹெட் டெய்ல் ரெண்டு பீஸ் எர்த்தோம் இருக்குன்னு வச்சோன்னே, இது இப்படி கட் பண்ணா இது ஹெட் ரீஜன் வச்சோன்னே, அது இதுல இருந்து என்ன செய்யணும், டெய்ல் ரீஜன் ஃபார்ம் ஆயிடும். இதுல இருந்து என்னது, ஹெட் ரீஜன் ஃபார்ம் ஆயிடும். அதான் பிளனேரியா ஃபுல்லாவே அந்த பிளனேரியா நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கவா சூப்பர் ரீஜெனரேஷன்ல வரக்கூடிய கேஸ், அது பாத்துக்கோங்க. டெய்லா அது எதுவா அந்த மிடில் எத்தனை இருந்தாலும் சரி, இதான் சூப்பர் ஜெனரேஷன். அடிஷன் தட் இட்ஸ் சூப்பர் நடக்கிறது சூப்பர் ரீஜெனரேஷன் சொல்றோம். சரியா? ரைட். ஸோ அடுத்தது ஈவென்ட்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன். இதுல ஈவென்ட்ஸ்ல சார் இந்த ரெண்டுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல இருக்கு, மெட்டமார்போசிஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த படம் பாருங்க. சப்போஸ் அதுல கொஸ்டின் ரீஜெனரேஷன்ல கொஸ்டின் இல்லைன்னா, ஒரே ஒரு கொஸ்டின் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் நானு. The events of regeneration, actually the regeneration capacity, it's a urodale amphibians, the newts salamander பார்த்து வந்துருச்சு பாருங்க. The lymph, tail, gills, jaws, எது வந்த larval stage, adult stage எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து கட் ஆகுதுன்னா இந்த லிம்ஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். இந்த படத்தை பார்த்துக்கோங்க, இது லிம்ஃப். இந்த லிம்ஃப் வந்து அடுத்து அப்படியே இங்க கட் பண்ணியாச்சு, இதை வந்து கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி இதான் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து இங்க என்ன ஃபார்ம் ஆகுது, அதுக்கடுத்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கடுத்து எப்படி ஃபார்ம், அப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்ம். இதுதான் இங்க பேஜ் நம்பர் 42ல கொடுத்துருக்கோம். சரியா? மொத்தம் ஒரு 6 ஸ்டெப்ஸ். the morphological events, the processing of that 6 steps. ஃபர்ஸ்ட் இங்க கட் பண்ற பாருங்களா, இதை கட் பண்றோம், இந்த லிம்ஃபை கட் பண்றோம். கட் பண்ணோம்னா இங்க வந்து என்ன ஆகும், wound ஆயிடும். woundனா புண்ணு, the wound. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஃபர்ஸ்ட் ஈவென்ட் ரீஜெனரேஷன், the wound will be closed. ஏன்னா ப்ளீடிங் ஆகக்கூடாது, இது க்ளோஸ் ஆ பண்ணும். to stop the bleeding, almost it will be take that 30 minutes, so the blood clotting will be occurs that. சரியா? அப்ப அவுட் சைட் பிளட் லீக் ஆகிறத நம்ம ஸ்டாப் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க மெயின்லி the epidermal cells everything will be migrated into that a particular, இங்க இருந்து epidermal cells எல்லாம் மைக்ரேட் ஆகி இந்த பர்டிகுலர் woundக்கு போகும். within a dayல ஒரு 30 மினிட்ஸ்ல ஸ்டாப் பண்ணோம், கிளாட் நடக்கும். within a dayல வந்து இங்க ஃபுல்லா மைக்ரேட் ஆகி இந்த wound ஏரியாக்கு போயிடும். இதான் wound க்ளோஸ், அப்ப க்ளோஸ் ஆயிடும். அடுத்த டிமோனேஷன் அண்ட் டிஃபென்ஸ். ஏன்னா இட்ஸ் a toxic substance injury to the tissue. அப்ப the tissue will be depressed, ஏதாவது டேமேஜ், இந்த இடத்துல டேமேஜ் டெப்ரிஷன் வராம இருக்கிறதுக்கு அதுல தேவையில்லாத ஏதாவது இப்ப ஓப்பனா இருக்கு பாத்தீங்களா, அப்ப ஏதாவது பாக்டீரியா தான் வரும். அப்ப அங்க என்ன நடக்கும், ஆட்டோலைசிஸ், தேவையில்லாத பொருள், அதுமாதிரி பாகோசைட்டோசிஸ் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். சரியா? அது அடுத்த ஸ்டெப் வந்து என்ன சொன்னா டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷன் என்ன சார்னா, நான் ஏற்கனவே இது லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன், டோட்டிபோட்டன்சி செல். அதை வந்து ஒரு அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கும். The cell adjacent to that epidermis, muscles, nerve cells or cartilage or connective tissue undergo that differentiation. அங்க உள்ளதை திரும்ப உருவாக்கும். அப்ப the difference provide that totipotence, அது embryonic cells. The regeneration process will be takes place. சரியா? So இந்த ஸ்டாப் ஓரளவு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சோம். இந்த செல்ஸ் டோட்டிபோட்டன்ட் செல்ஸ் will be produced. இங்க தேவையான செல்ஸ் ஃபுல்லா இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சோங்களேன். அப்ப differentiation will be stopped. அப்ப பக்காவா wound everything will be healing. அடுத்த ஸ்டேஜ் தான் பிளாஸ்டிமா ஃபார்மேஷன். சார் இது நான் வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் இது சார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் இது. ஏன்னா இந்த ஒரு சிஎஸ்ஐஆர் ஸ்லெட்ல ஒரு ரீஜெனரேஷன் நானும்
பார்க்காத கொஸ்டின் கிடையாது. இந்த கொஸ்டின் தான் சார் கேட்காங்க. இந்த கொஸ்டின் தான் கேட்கறாங்க. சரியா? அதுக்காக தான் நான் சொல்றேன். இது நான் வரக்கூடிய டிஆர்பில எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின். பிளாஸ்டிமா ஃபார்மேஷன் இது நத்திங் சார். இந்த பாருங்க, இங்க தானே கட் பண்ணிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு பல்ஜ்டு, அதாவது ஒரு ரீஜெனரேஷன் பட்டுன்னா மொட்டுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதுக்கு பேர் தான் சார் பிளாஸ்டிமா. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. At the next event of the regeneration, formation of the regeneration bud is a question. That bud we are called as blastema. வேற ஒண்ணும் இதுல கேட்க மாட்டாங்க. இதுவும் டிஃபரன்சியேஷன் ஆஃப் டோட்டிபோட்டன்ட் செல்ஸ். அப்ப பெனித் த டெபினிட், அப்ப அடுத்தடுத்த வூண்ட வந்து ஹீல் பண்ணக்கூடியதுதான். சரியா? அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இட் புஷ்ட் அவுட் தட் த ப்ரொஜெக்ஷன். அந்த பாருங்க, இந்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு பாருங்க, அப்படியே இட் புஷ் பண்ணுதான், அப்படியே மேல புஷ் பண்ணுது பாருங்க. இதுவும் பிளாஸ்டிமா தான். இந்த பிளாஸ்டிமா செல்ஸ் will be proliferation. ஃபார்மேஷன் நடக்கும். ஃபார்மேஷன் முடிஞ்ச உடனே இந்த செல் நிறைய, ஏன்னா இது ஃபுல்லா உருவானும் பாத்தீங்களா, இது ஃபுல்லா உருவானும்ல, அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். பிளாஸ்டிமா ரீஜெனரேஷன் பட்ன்னு சொல்லக்கூடியது. கப்ளைக் ஸ்டேஜ் முதல்ல லைட்டா இருக்கும், அடுத்த கப்ளைக் எப்படி இருக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆகும். இந்த ஆரிஜின் ஆஃப், ஏன்னா பிளாஸ்டிமா பத்தி ரொம்ப டீடைலா சொல்லிக்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க சார். சும்மா பிளாஸ்டிமா வந்து அன்டிஃபரன்ஷியேட்டட் செல். இட்ஸ் ஏன்னா இதுலதான் ஃபுல்லா growth ஆகி இந்த பிளாஸ்டிமா செல்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் அது முதல்ல எப்படி இருந்ததோ அந்த லிம்ப்ல அந்த ஃபிங்கர்ஸ் அது ஃபுல்லாவே ஃபார்ம் பண்ணும். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த பிளாஸ்டிமா தான். இதுல நிறைய தியரிஸ் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தியரி லோக்கல் ஆரிஜின் தியரின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சும்மா லைட்டா ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளாஸ்டிமா இப்படிதான் ஃபார்ம் ஆச்சு டிஃபரன்சியேஷன் மூலம். செகண்ட் தியரியில இட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் தட் செல் மைக்ரேஷன். செல் அங்க இடத்துல மைக்ரேட் ஆகி தட் ரெகுலேட்டிங் த சைட்ஸ் மோர் ஆர் லெஸ் த டிஸ்டிங்க் பார்ட் ஆஃப் த பாடி, இங்க என்ன வேணுமோ அந்த இதை உருவாக்குது அப்படின்னு செகண்ட் வியூல சொல்றாங்க. சரியா? ஐ மீன் ஹைட்ராய்ட், இண்டஸ்ட்ரியல் செல்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஐ மீன் பிளனேரியன்ல மீசன்கைம் செல்ஸ், அத பேரன்கைமா செல்ஸ் சொல்லுவாங்க. த சோர்ஸ் ஆஃப் த ரீஜெனரேஷன், இந்த லைன் ரொம்ப முக்கியம் சார், பேஜ் நம்பர் 43ல. ஏன்னா நம்ம சிலபஸ்ல பிளனேரியா இருக்கிறவாகு, ஹைட்ராய்டு இருக்கிறவாகு, இந்த ரெண்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பேஜ் நம்பர் மெட்டீரியல பார்த்திருப்பீங்க, 43 பாருங்க, பேஜ் நம்பர் 43ல. ஏன்னா நம்ம சிலபஸ் அந்த ஏதாவது எக்ஸாக்டா வந்து அந்த இடத்த, அதான் ஹாட்ஸ்பாட், அந்த இடத்த நல்லா பார்த்துடணும். ஹைட்ராய்டுனா இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் வந்து அந்த வேலையை செய்யும். இதே பிளனேரியானா மீசன்கைமல் செல்ஸ், பேரன்கைமா செல்ஸ் அந்த வேலையை செய்யும். அனலிடஸ் நம்ம சொல்ல நியோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய சார். இப்படிதான் சார் அந்த அந்த பிளாஸ்டிமா growth ஆகும். ப்ராலிஃபிகேஷன் வில் பி அக்கர்ஸ். அது முடிஞ்ச உடனே அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா growth, த இன்க்ரீஸ் த சைஸ், த மைட்டாட்டிக், இங்க உள்ள செல்ஸ் ஃபுல்லா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். அடுத்து ஃபைனலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நியூ ஃபார்ம் ஆகும். அதோட டிஃபரன்சியேஷன், அதாவது மாறுபாடு அடைதல் அப்படின்னு சொல்றது தமிழ்ல சொன்னா. ஈவன் தட் ரீஜெனரேஷன் தான் பிளாஸ்டிமா அந்த டிஃபரன்சியேட். என்ன டிஃபரன்சியேஷன்னா இந்த என்ன பார்ட் லாஸ் ஆச்சோ அதுவா மாறும். அதான் டிஃபரன்சியேஷன். த ஆர்ம் வில் பி டிஃபரண்ட். த மசில் என்ன இங்க வந்து லிம்ப்னு சொல்லிட்டோம். இதே மசில்ஸ்னா மசில்ஸ், போன்னா போன், கார்ட்லேஜ், ஸ்கின் என்ன டேமேஜ் ஆயிருக்கோ அதை வந்து டிஃபரன்சியேஷன்ல ஃபார்ம் ஆகுது. இதுதான் மேட்டர். சரியா? திரும்ப பாருங்க, பிளாஸ்டிமா பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கேன். ஏன் திரும்ப இதை சொல்றோம்னா இதுதான் கொஸ்டின், இதுதான் ஹாட் ஸ்பாட் ஆஃப் த ஏரியா. ரீஜெனரேஷன் பட் இவ்வளவுதான் கேட்பாங்க. ஒன்னும் பெரிய கஷ்டமான ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. இந்த படத்துலயும் பாருங்க, அதாவது இந்த திரும்ப சொல்றேன் பாருங்க, இதுல வந்து மேடப் ஆஃப் இன்னர் கோர் வந்து மீசன்கைமல் செல் டு கவர் தட் எக்டோடர்மல் செல்ஸ். இது வந்து டோட்டிபோட்டன்ட் செல்ஸ். ஏன் டோட்டிபோட்டன்ட் செல்ஸ்னா அப்பதான் அதுக்கு தேவையான விஷயத்த வந்து உருவாக்க முடியும். ஏன்னா இதுலயும் ஆரிஜின் ஆஃப் பிளாஸ்டிமா செல்ஸ்ல லோக்கல் ஆரிஜின் ஆஃப் தியரி, ஒவ்வொரு தியரி ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது நீங்க இந்த பேஜ் நம்பர் 44ல பாருங்க, அது ஒரு படம் மாதிரி நீட்டா கொடுத்துருப்பாங்க. அதாவது உள்ள இருக்கிறது வந்து மீசன்கைமல் செல்ஸ், அவுட்டர்ல வந்து எக்டோடர்மல் செல்ஸ், அந்த எக்டோடர்ம். சோ ஒவ்வொரு அது ஃபர்ஸ்ட் வியூ. செகண்ட் வியூல வந்து the cells developed from certain reverse cells situated away from the wound. அதுல industrial cells for cylindrites, parenchyma cells and planarianல neoblast cells for அது neoblast cells for annelids. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 44ல மேல இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 லைன், அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. போதும், அவ்வளவுதான். இதுக்கு மேல அங்க ஒண்ணு பெருசா கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ரைட். சோ தட்ஸ் ஆல் அபவுட் த ரீஜெனரேஷன். சோ நெக்ஸ்ட் டாபிக் போவோம் சார். இன்னைக்கு இத சென்சர் டெவலப்மெண்ட் பயாலஜி ஃபுல்லாவே நடத்திடுவேன். எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். நீங்க லைவ்ல இருக்குன்னா இருங்க, பாத்துக்கோங்க. ஆனா நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இன்னைக்கு கிளாஸ் முடிப்பேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இதுல ஈஸி, இது எல்லாமே 12th புக்ல இருக்கு சார். அடுத்த வரக்கூடிய இதுல எல்லாமே மெட்டீரியல், நெக்ஸ்ட் டாபிக் எல்லாமே இருக்கு. நான் இல்லாத ஃபுல்லா சொல்ல போறேன். அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போறோம். சரியா? அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்.
இதுல ரீப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. சரியா? ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். சார் இதெல்லாம் நீங்க எதுல படிக்கணும்? எம்பிரியாலஜில இருக்காது. நான் திரும்பவும் சொல்றேன், எம்பிரியாலஜில ஃபர்ஸ்ட்ல இருக்கும் ஓல்டு சிலபஸ்ல. ஈவன் சென்சரி பிசியாலஜில கடைசியில இருக்கும். ஓல்டு சிலபஸ்ல 7வது யூனிட் சென்சரி பிசியாலஜி தான், பிசியாலஜி ஆஃப் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கும். நீங்க என்ன சார் சொன்னீங்க, ஓல்டு சிலபஸ்ல டெவலப்மெண்ட் பயாலஜி மட்டும் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அது படிக்காம விட்டுறாங்க. கொஸ்டின் அதுல கேட்டிருக்கேன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல. சரியா? அதையும் பார்த்துக்கோங்க. மென்சுரல் சைக்கிள் கொஸ்டின் கேட்டிருக்கேன், நீங்க அதெல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டு விட்டுறாதீங்க. நம்ம ஹியூமன் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரி, இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு, ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்டிகுலரா ரீசன் ஃபார், இப்ப நம்ம இதுல என்னென்ன பார்க்க போறோம்னு முதல்ல சொல்லிட்டு கூட நான் உங்களுக்கு நான் வரேன் நானு. சரியா? அதாவது ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, மலடுகா இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன, டு அசஸ் தட் ரீப்ரொடக்டிவ். இதுதான். அப்ப மேல் கொஸ்டின் வந்து மேலுக்கு என்ன இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன காரணம், ஃபீமேலுக்கு என்ன காரணம், அது எப்படி ரெக்டிஃபை பண்றது, இது நம்ம ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. அடுத்த டாபிக் என்னன்னா ஏஆர்டி. இது என்ன சார் ஏஆர்டி? இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல கிடையாது, ஆனா இது எல்லாமே யூஜி சிலபஸ்ல உண்டு சார். சரியா? இது ஏஆர்டி அப்படின்னா அசிஸ்டட் தட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. இதுல பார்க்க போறது என்னென்ன பார்க்க போறது தெரியுமா? ஒரு 5 இது பார்க்க போறோம், அவ்வளவுதான். அதாவது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் இருக்குல்ல, நான் ஐயுன்னு இருக்காது, நீங்க எங்கேயாவது தேடினாலும் அப்படி இருக்காது. அது நம்ம ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் தான் இதை சொல்றாங்க. அடுத்தது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இதை நான் சொல்லியிருப்பேன், எதுக்கு கீழே சொல்லியிருப்பேன்னா டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லியிருப்பேன். டெஸ்ட் டியூப் பேபின்னு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். நீங்க டெஸ்ட் டியூப் பேபி நம்ம சிலபஸ்ல இல்லையே, அதையும் படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வெறுமனே அதை மட்டும் சொல்லாம அதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள விஷயத்த சொல்லிட்டு ஐயுஎஃப்எஸ் சொல்றேன், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இதுலதான் ஜிப்ட், ஐசிஎஸ், இடி இது ஃபுல்லா பார்க்க போறோம். இது எதுவுமே ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. அதுமாதிரி கிரையோ பிரிசர்வேஷன் ஆஃப் த கேமிட்ஸும் ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன். ட்வின்ஸ் ஃபுல்லாவே பக்காவா நடத்தியாச்சு சார், பழசுல இருக்கும் ட்வின்ஸ். சரியா? அது மாதிரி பெர்த் கண்ட்ரோல் மெத்தட் ஃபுல்லாவே பழசுல இருக்கும். இதுல இப்ப நான் நடத்த போறது கிடையாது. ட்வின்ஸ் பத்தி நடத்த மாட்டேன், பெர்த் கண்ட்ரோல் பத்தி நடத்த மாட்டேன். இதெல்லாம் ஓல்டுல நீங்க பாத்துக்கோங்க. இப்ப எதெல்லாம் இல்லையோ அதுதான் பார்க்க போறோம். இது கம்மியா தான் இருக்கு, வேற ஒன்றும் பெருசா கிடையாது. இன்ஃபர்டிலிட்டி, இது என்ன சார் இன்ஃபர்டிலிட்டி? மலட்டுத்தன்மை. தமிழ்ல சொன்னா என்ன சொல்லுவோம்னா மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். the inability to conceive in the female, அது infertility. Even the defect, either the male or female. ஒரு குழந்தை இல்ல அப்படின்னா ஃபீமேல தான் நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. மதரும் அந்த மேலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம் மேபி. ஸோ இதுல பிரைமரி, அதாவது the infertility it may be either primary or secondary ன்னு சொல்றாங்க. இது என்ன சார் பிரைமரி and secondary? is the conception of that never takes place that in primary. இது வந்து கருத்தரித்தல். அது என்ன சார் கன்செப்ஷனா? கருத்தரித்தல் சொல்றது. அதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜ்ல அது முடியாதவங்கள்ட்ட பிரைமரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்றோம். அதாவது கருத்தரிக்கவே முடியாம இருந்தா. கன்செப்ஷன் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் த சைல்டு பர்த். அதாவது குழந்தை பிறந்த பிறகு அடுத்ததுக்கு இன்ஃபர்டிலிட்டியா இருப்பாங்க. இல்லைன்னா மிஸ்கரேஜ்னா கருச்சிதைவு, அது செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. பிரைமரி, செகண்டரி. ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி இந்த இங்க டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். இதெல்லாம் சும்மா கதை மாதிரி தான் சார் இருக்கும், நீங்க ரீட் பண்ணாலே புரியும். மேல் பொறுத்தளவு ப்ரொடக்ஷன் அந்த இதுல பெரிய பாருங்க, காஸ் இது லோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் த இது அப்நார்மல் ஸ்பெர்ம் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல இது எல்லாமே, அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஸ்பெர்ம், டெஃபிஷியன்சி ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ், அது மாதிரி எஜாக்குலேஷன் சரியா எஜாக்குலேட் ஆகலாம், இன்அடிக்வட் செக்ரீஷன் ஆஃப் த ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட்ஸ், அது மாதிரி மால் ஃபார்மேஷன் ஆஃப் தட் பீனிஸ் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் எரெக்ட், இந்த மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வந்து மேலுக்கு. இதே ஃபீமேல் கேஸ்னா அன்டிசைரபிள் செக்ரீஷன் ஆஃப் தட், அதாவது யுட்ரஸ்ல தேவையில்லாத செக்ரீஷன் மூலம் உள்ள போகக்கூடிய ஸ்பெர்ம் ஃபுல்லா பிளாக் பண்றது. அது மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி யுட்ரஸ் ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து இன்ஃப்ளமேஷன், ஓவிடக்ட்ல அது மாதிரி இன்ஃபெக்ஷன் டேமேஜ் ஆகுறது ஓவரில. எக்ஸ்டர்னல் ஜென்டாலியா அந்த வெஜினா அதுலயும் ப்ராப்ளம் இருந்தாலும், அந்த இம்ப்ராப்பர் டெவலப்மெண்ட் இருந்தாலும் இது இன்ஃபர்டிலிட்டிக்கு ரீசனா இருக்கும். ஈவன் த ஹைமன்ஸ், அது மாதிரி வெனரல் டிசீஸ், இந்த நம்ம எய்ட்ஸ், சிப்ளிஸ், கொனீரியா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸும் அதுவும் டேமேஜ் பண்ணும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஏர்லி ஆன்செட் ஆஃப் மெனோபாஸ் அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. செக்ஷுவல்
இன்கேப்பபிலிட்டியா இருந்தாலும் ஃபீமேல் வந்து இதெல்லாம் காசஸ் இங்கேயும் நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். பெரிய சும்மா என்னென்ன ரீசன் ஃபார் வந்து பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுல இன்னொன்று இருக்குமே. சரி, அது ப்ரிவென்ஷன்ல வரக்கூடியது. இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயங்கள் வந்து ரீசன். சரி, அதுல காஸ் அண்ட் ரீசன்ஸ் இதுதான் சார். இது ஃபுல்லா அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க சார். சரி சார், இப்ப இந்த மாதிரி கண்டிஷன் எப்படி இவங்க யாருக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, மேலுக்கா ஃபீமேலுக்கா அப்படின்னு பார்க்கும்போது சில டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம். டெஸ்ட் சரியா? டெஸ்ட் ஃபார் உமனுக்கு வந்து என்ன செய்வாங்க நீங்க தெரியும். இப்ப சரியா எக் ஃபார்ம் ஆகல, இல்ல எக் சரியா மைக்ரேட் ஆகல, அப்போது இந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து சரியா இல்ல, ஓப்பனா இருக்கா, இல்ல ஏதாவது அடைச்சிருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுல மெயினா வந்து இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரோபின்ஸ் டெஸ்ட் இது கேட்டாலும் கேட்கலாம் சார். கொஸ்டின் பேஜ் நம்பர் 46ல டாப்ல இருக்கும் பாருங்க. சரியா? இது வந்து ஃபெலோப்பியன் டியூப் வந்து இட்ஸ் நாட் ஓப்பனா இருக்கா இல்ல இல்லையானு இந்த டெஸ்ட் மூலம் பார்க்கலாமா சார்? இது என்ன செய்வாங்கன்னா, இந்த ஃபெலோப்பியன் டியூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த படம் பாருங்க, இந்த இருக்கு பாருங்களா. இப்ப இது ஓவரி. சரியா? ஓவரில இருந்து எக் ரிலீஸ் ஆகுது, ஓவுலேஷன் நடக்கு இந்த இடத்துல எக். அப்ப ஃபெலோப்பியன் இது ஆக்சுவலா வந்து ஆம்புலா ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம். இங்க மைக்ரேட் ஆகும், இங்க இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்பேம் வந்து இங்கதான் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இந்த நடக்கும் பாத்தீங்களா, இந்த படம் மேல உள்ள படம் ஃபுல்லா இந்த உள்ள இருக்கிற படம் தான். இங்க ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அப்ப ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு, ஓகே சார். பட் இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து சப்போஸ் ஸ்ரிங்கேஜ், இது வந்து இப்படி ஸ்ரிங்கேஜ் ஆயிருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பிளாக் ஆயிருக்கு, அப்புறம் எப்படி மைக்ரேட் ஆகி யுட்ரஸ்க்கு வரும்? அதுக்குதான் இந்த டெஸ்ட், நான் சொன்ன டெஸ்ட், ரூபின் டெஸ்ட். அப்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த யுட்ரஸ் வழியா வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த யுட்ரஸ் வழியா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்டர் த பிரஷர் டு சென்ட் இன்டு த யுட்ரஸ். அப்ப ரிலீஸ் பண்ணும்போது அங்க எங்க பிளாக் இருந்தா அதை கண்டுபிடிச்சுவாங்க. நிறைய மெத்தட் இருக்கு, இது ஒரு மெத்தட். சரியா? இந்த மூவ்மெண்ட் ஆஃப் அது மாதிரி டெஸ்டிஸ்ல இது அது. அப்ப இதை பார்த்துட்டு அந்த கேஸ் எப்படி நம்ம பாக்குறது, இந்த கேஸ் கரெக்டா இந்த ஃபெலோப்பியன் டியூப் இருந்தா இந்த கார்பன் டை ஆக்சைடு கரெக்டா இப்படி போகணும், இந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் போகணும். இங்க பிளாக் இருக்குன்னு வச்சு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இந்த பக்கம் போகாது. அப்ப லாப்ராஸ்கோபி மெத்தட்ல அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. நிறைய மெத்தட் இருக்குது, இது ஒண்ணு. சரியா? அப்ப அது மாதிரி சில இது இன்ஜெக்ட் பண்ணி ரேடியோ சப்ஸ்டன்ஸை இன்ஜெக்ட் பண்ணி யுட்ரஸ்ல அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல எக்ஸ்ரே போட்டோகிராஃபி மூலம் பார்க்கலாம். கரெக்டா ரேடியோம்னா அந்த ரேடியோ மெட்டீரியல் வந்து எங்கெல்லாம் போகுது, கரெக்டா லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல லாஸ்ட் வரைக்கும் போகுதா, இல்லைன்னா பிளாக் இருக்கா, இப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. இப்ப இதை விட அட்வான்ஸ்லாம் ஆயிடுச்சு, லாப்ராஸ்கோபி மெத்தட்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ரைட். என்ன ரெமிடிஸ் மெசர்ஸ் அப்படின்னா, டெஸ்டிஸ்ல இருந்து எபிடெமிக்ஸ்ல இருந்து வாஸ்ட் டிஃபரன்ஸ்ல வரணும். இதுல ஏதாவது பிளாக் இருந்தா சரியா? நெக்ஸ்ட் இதுல இருந்து திரும்ப வரக்கூடிய ரெண்டு லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி ஏதாவது பிளாக் இருந்தாலும் பார்க்கலாம். ஈவன் ஸ்பெர்ம் கவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சர்ஜரி அந்த மெத்தட்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன செய்யணும், ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஃபீமேல் பொறுத்தளவு சர்ஜரி மால் ஃபார்மேஷன் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க செர்விக்கல்ல. அந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம் சார். ரூபின் டெஸ்ட் மூலம் வச்சுதான் பிளாக் ஆஃப் ஃபெலோப்பியன். இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். RUBINS ரூபின் டெஸ்ட். இது என்னன்னா ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக். ஏன்னா நம்ம சிலபஸ்ல வந்து ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டின்னு இருக்கிறவாங்க. அப்ப அதை எப்படி ரீசன் நம்ம சொல்லிட்டோம், எப்படி அது ப்ரிவென்ட் பண்றது, எப்படி ஐடென்டி பண்றது, கொஸ்டின் கேட்கலாம்ல. அதுக்காக அவ்வளவுதான், வேற ஒண்ணு அங்க ஒண்ணும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரியா? அதை பார்த்துக்கோங்க. சரி சார், அடுத்து நம்ம பார்க்க போறது அவ்வளவுதான். வேற இன்ஃபர்டிலிட்டி பொறுத்தளவு ARTன்னு என்ன சொல்லிட்டேன் நானு, அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது. இதுலதான் நான் வந்து IUI சார். நான் சிலபஸ்ல இன்னும் பேசிக்கா ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன கொஸ்டின் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து டீப்பா எக்ஸ்பான்ஷன் மொத்தம் ஒரு 5-6 எக்ஸ்பான்ஷன் அப்ரிவேஷன் இருக்கு. அதுக்கு எக்ஸ்பான்ஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு சார், பேசிக்கா கேட்டா. சரியா? இதை போய் படிக்காம போயிடாதீங்க. பயங்கர IUI பத்தி ஏகப்பட்டது படிச்சுட்டு வாட் இஸ் மீன் பை IUI தெரியாம போயிடக்கூடாது. இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன், தட் இஸ் கால்ட் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன். ஆனா நம்ம மெட்டீரியல் வந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் ரெண்டு ஒண்ணுதான், அந்த டைட்டில்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப ஒன் ஸ்பீஸ் ஆஃப் த அனிமல் இன்டு தட் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல, அது வெஜினாவோ செர்விக்கல் கனாலோ இல்ல யுட்ரஸ்லயோ, நம்ம என்ன செய்யணும், அந்த சேம் ஸ்பீசிஸ் உள்ள அந்த எக்கோ
அண்ட் ஸ்பெர்ம் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஆர்டிபிஷியல் இன்செம், செயற்கை விந்தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இது வந்து அனிமல் எதுக்காக மேக்சிமம் நம்ம ப்ரீடிங், அந்த நல்லா ஒரு ப்ரீட் மில்க் ஈல்டுக்கு, கவு, பஃபலோ அதை இன்க்ரீஸ், மேக்சிமம் ஸ்பெர்மை வந்து மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்றதுக்காக, செக்ஸுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸை அவாய்ட் பண்றதுக்காக, இதெல்லாம் 12th இருக்கு சார், பாத்துக்கோங்க. சரியா? ஈவன் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் ஃபிஷ் பிரீட்ல கூட இது பண்றான், கவு, பஃபலோ பண்ற மாதிரி ஃபிஷ்லயும் பண்றாங்க. சரியா? கேட்டில் தான் ரொம்ப ஃபேமஸ். கேட்டில் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனாவே அதுல கேட்டில், அதுல வந்து வெஜினல் டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜி இருக்கு சார். அது என்ன சொன்னா, டு மெயின்டைன் தட் ப்ராபகேஷன் ஆஃப் தட் சுப்பீரியர் ஜெர்ம் பிளாசம். நம்ம ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் கேட்டில்ல வந்து நம்ம நேச்சுரலா வந்து அந்த 2 மேல் ஃபீமேல வந்து கனெக்ட் பண்றதுக்கு நம்ம செய்வாங்க அந்த காலத்துல. இப்ப அப்படிலாம் கிடையாது. டாக்டர்ஸ், வெட்டரினரி டாக்டர்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் தான் சுப்பீரியர் ஜெர்ம் பிளாசத்துக்கு கொண்டு வருவாங்க. சுப்பீரியர் ஜெர்ம் பிளாசம்னா சுப்பீரியர் நம்ம அந்த ஸ்பெர்ம் டு கலெக்டர் ஒன்லி தட், அது சரியா? அதை வந்து நேரடியா நம்ம வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அந்த மாதிரி உருவாக்குனது தான் இந்த ஜெர்சி, ரெட் டேன், அது மாதிரி ஹைபிரிட் வெரைட்டிஸ் சொல்றோம். சரியா? செமன்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க ஒரு சுப்பீரியர் புல்லுல இருந்து கலெக்ட் பண்ணி, அது எங்க அது கலெக்ட் பண்றது எங்கோ ஏதோ ஒரு மாவட்டத்துல இருக்கும். ஆனா எல்லா மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எஜாக்குலேட் பண்ணி நம்ம ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனுக்கு கேட்டிலுக்கு யூஸ் பண்றாங்க. அப்ப இதுல ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கேயோ எப்பயோ கலெக்ட் பண்ண அந்த ஸ்பெர்ம் வந்து ஸ்டோர் பண்ணணும் பாத்தீங்களா? இதுதான் நம்ம சிலபஸ்ல அடுத்த டைட்டில் வந்து கிரையோ பிரிசர்வேஷன். இது ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்லயும் சொல்லியிருக்கேன். கிரையோ பிரிசர்வேஷன் ஆஃப் கேமிட்ஸ் இருக்கும் நம்ம சிலபஸ். அதுல 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க, வேற ஒன்னும் கேட்க மாட்டாங்க. நான் சேலஞ்ச் கூட பண்றேன். சரியா? இதுல வந்து the ideal temperature, page number 47 sir, ideal temperature for the storage of the semen in between that இதுவும் கேட்கலாம். அதாவது 5 degrees Celsius to and 5 degree and 15 degrees Celsius. சரியா? ஐடியல் டெம்பரேச்சர். அப்ப சரி சார், இது வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ண பிறகு ஒரு ஐடியல் டெம்பரேச்சர்ல இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஆஃப் த லைஃப் இன் த டெம்பரேச்சர் ஒன்லி த 72 hours. சரியா? இந்த ஸ்பெர்மட்டோசோவா அந்த ஸ்பெர்மை கலெக்ட் பண்ண பிறகு வித்தின் 48 hours, 20, அதாவது 1 day to ஒரு 2 நாளுக்குள்ள வச்சுக்கோங்க, ஸ்டோர் கிவ் தட் ஐடியல் ரிசல்ட் இருக்கும். சரியா? அதாவது உடனே இப்ப 2 நாள்ல இன்னைக்கு வந்து புல்ல இருந்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்றோம், உடனே 1 or 2 daysலன்னா ரொம்ப பயங்கரமா ப்ரிசர்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு ஒரு 1 or 2 daysல அந்த இன்செமினேஷன், ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் யூஸ் பண்ணா பண்ணிடலாம். இல்ல சார், இது வந்து மந்த் வைஸா, இயர் வைஸா நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அந்த ஸ்பெர்மை அப்படின்னு சொல்லும் போதுதான் அதாவது லாங் ஸ்டோரேஜ். இதுல ஷார்ட் ஸ்டோரேஜ். இப்ப நான் சொன்னதுதான் ஷார்ட் ஸ்டோரேஜ். கொஸ்டின் கேட்கலாம், ஷார்ட் ஸ்டோரேஜ் எத்தனை நாள், எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல வைக்கணும் கேட்கலாம். லாங் ஸ்டோரேஜ்னா அது ஈவன் தட் மந்த், இயர் டீப் ஃப்ரீஸ்ல வச்சிருவாங்க செமனை. டீப் ஃப்ரீஸ். சரியா? அப்படியே ஐஸ் ஆக்கிறது. அதுல எப்படி சும்மா அப்படி ஸ்பெர்ம் மட்டும் வைக்க மாட்டாங்க. தட் பர்பஸ் ஆஃப் த செமன் டு கெப் த பிவிசி ஸ்ட்ரா, ஒரு பிவிசி ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். and that frozen into that liquid nitrogen கேட்க வாய்ப்பு இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஆர்ல வரும். என்ன கேஸ் யூஸ் பண்றாங்க அந்த கிரையோ பிரிசர்வேஷன்ல கேட்பாங்க. லிக்விட் நைட்ரஜன், பேஜ் நம்பர் 47 ஓல்டு சிலபஸ்ல இது இருக்கு. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இது எல்லா புக்லயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. 100 மைனஸ், அதுல மைனஸ் சரியா தெரியலன்னா போட்டுக்கோங்க சார். 145 டிகிரி செல்சியஸ். சரியா? ஃபர்ஸ்ட், ஏன்னா சடனா வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியாதுல. அதுல அதுக்கு அடுத்து அண்டர் தட் ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் மைனஸ், இதுதான் ஆப்ஷனா நிறைய கொடுத்துருக்காங்க சார். எவ்வளவு? -190 டிகிரி செல்சியஸ். அப்ப இந்த அளவுக்கு செல்சியஸ்ல நம்ம ஒரு -1னாவே 0 டிகிரியாவே எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். -1ன்னு எப்படி இருக்கும், -160, 196 எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. தட் இஸ் அ டீப் ஃப்ரீஸ். அப்ப இதுக்கு லிக்விட் நைட்ரஜன் தான். சோ கொஸ்டின் கேட்டா -196 டிகிரி செல்சியஸ் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. லிக்விட் நைட்ரஜன் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரியா? சோ த செமன் பேங்க் இது அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. அந்த இடம் தான் செமன் பேங்க்னு சொல்லுவோம். சோ ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன்ல இதுக்கு நிறைய அந்த பிவிசி ஸ்ட்ரான்னு சொல்ற பத்தியில அதுல நிறைய கன் இருக்குது. அந்த கன் பர்பஸ் மூலம் இந்த இந்தியா பொறுத்தளவு இந்த கேட்டிலுக்கு எங்கனாலும் எடுத்துட்டு போய் அங்க திரும்ப அது நார்மல். அப்ப என்னன்னா அந்த ஸ்பெர்ம் வந்து இன்ஆக்டிவா கொண்டு வந்துருவாங்க. ஆக்டிவ் பண்றதுக்கு டெம்பரேச்சரை நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாலே அது ஆக்டிவ் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஒயிட் ரெவல்யூஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ரைட். அடுத்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் இன் உமன். இதுவும் உமன்னா கொஞ்சம், அப்ப நம்ம கேட்டில் பத்தி சொன்ன மாதிரி இது உமன்ல மேமல்ஸ். இதெல்லாம் சயின்டிஸ்ட் பேர்ஸா தெரிஞ்சுக்கோங்க. யாரு எப்ப செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் எப்ப செஞ்சாங்க, இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. பிரீடிங்ல, வெட்டனரி சர்ஜன்ல. டுடே ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன்ல கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாவே இருக்கும். அதுல வந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன்
ஹோமோலாகஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் ஹோமோலாகஸ்னா artificial insemination either the semen of the husband is used that. சரியா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அவங்களோட ஹஸ்பண்டே எடுத்துக்கிறது, அதான் ஹோமோலாகஸ். ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் ஹோமோலாகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது AIH. பேஜ் நம்பர் 48 சார் மெட்டீரியல். சரியா, சோ ஆர் த டோனார் செமன் வில் பி யூட்டிலைஸ்டு. அதே இது டோனார் வேற யார்ட்டையா அந்த ஸ்பேம் வாங்குறாங்கன்னு வச்சுமே, அந்த அந்த அவருடைய ஹஸ்பண்டையே வாங்காம வேற யார்ட்டையா வாங்கினா தட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் டோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோலாகஸ் டோனார். The donor under the following. அப்ப டோனார்னா அவர்கிட்ட வாங்குறோம்னா நம்ம அது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அதுல. சரியா, அந்த எபிலிட்டி ஆஃப் தட் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரு அதெல்லாம் பார்த்துட்டு தான் அது நம்ம ஓகே. சப்போஸ் இன்எபிலிட்டி, அந்த ஹஸ்பண்ட் எபிலிட்டி இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஹஸ்பண்ட் இன்எபிலிட்டியா இருக்காரு, இம்பார்ட்டண்டா இருக்காரு, அப்ப நிறைய ரீசன் இருக்கு. மேபி டெபிஷியன்சி ஆஃப் நம்பர் ஆஃப் கவுண்டிங் இன் ஸ்பெர்ம். சரியா, அந்த இல்லைன்னா ஸ்பெர்ம் சரியா ஆக்டிவா இல்லாம இன்ஆக்டிவ், அப்படியே உள்ள இருந்தாலும் சரியா பீனிஸ் கரெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு, இல்லைன்னா எஜாக்குலேட் சரியா எஜாக்குலேட் ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவன் சம் டைம் ஹஸ்பண்ட்ல கான்ஜென்டல் டிசீஸ் இருந்தா, இப்ப வந்து ஜீன் லெவல் அந்த ஹஸ்பண்டுக்கு டிசீஸ் இருந்தா கண்டிப்பா குழந்தையும் அதே மாதிரி தான் பிறக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரி வந்து இதான் இன்எபிலிட்டி ஆஃப் தட் ஹஸ்பண்ட்ஸ் சொல்றாங்க. சரியா, ரைட். ஸோ அப்ப இந்த மாதிரி கேஸுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், டோனார்ட்ட தான் ஸ்பேம் வாங்கணும், டோனார்ட்ட தான் ஸ்பேம் வாங்கணும். சரியா, சரி. இதே இது மதருக்கு பிரச்சனை இருக்கு சார், ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலுக்கு ஃபீமேலுக்கு பிரச்சனை இருக்குன்னா சிம்பிள் சரோகேட் பர்த், சரோகேட் மதர், வாடகை தாய் பிடிச்சுக்கிட வேண்டியதான். சரியா, சோ ஹஸ்பண்ட் இருந்து என்ன செய்யணும், நம்ம ஸ்பேம் எடுக்கிறோம், வெரைட்டி அந்த ஸ்பேம அதுல இருந்து ஹஸ்பண்ட் ஸ்பேம் இன்விவோ அதுல இருந்து ஸ்பெஷலைசேஷன் எடுத்துட்டு நம்ம வாடகை தாய் மூலம் பெற்றுக்கலாம்னு சொல்றாங்க. அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ரைட். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெஸ்டி பேபி. சோ இந்த டெஸ்டி பேபி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம். கொஞ்சம் பிக்சர் கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு, லைட்டா பாத்துக்கோங்க. டெஸ்டி பேபின்னு ஸ்பெசிபிக்கா சிலபஸ் கிடையாது, ஆனா என்ன சிலபஸ் இருக்கும், IVF அப்படின்னு இருக்கும், இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். நல்லா கவனிங்க, இது நம்ம சிலபஸ் தான். IVF எழுத முடியுதா? எஸ், IVF இது நம்ம சிலபஸ். இன்னொரு சிலபஸ் என்ன தெரியுமா, ET, இதுவும் நம்ம சிலபஸ் தான். ETனா எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர். இந்த ரெண்டுமே எந்த கேட்டகரியில வரும், டெஸ்டி பேபில தான் வரும். டெஸ்டி பேபின்னு இல்லையே சிலபஸ் சொல்லி படிக்காம விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். சரியா, ஆக்சுவலா டெஸ்டி பேபின்னு ஒண்ணு நம்ம ஜெனரலா என்ன சொல்றோம், இதுவும் நீங்க 12th புக்கு கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சார். ஓகே, ஜெனரலா எக்ஸ்ட்ரா யூட்ரைன் கேஸ்ட்ரேஷன் இல்ல இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், இன் விவோ வேற இன் விட்ரோ வேற. சரியா, அப்ப டெஸ்ட் டியூப்ல இத விஷயம் கிளாஸ்ல டெஸ்ட் டியூப்ல இதை ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம பண்றோம். ஆக்சுவல் 2 ஸ்டெப்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டா IVF. சரியா, இப்போ ஊர்ல எங்க பார்த்தாலும் இந்த IVF தான் பெரிய எல்லா இடத்துலயும் திறந்து வச்சிருக்காங்க. சரியா, அடுத்தது ETனா எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர். இந்த 2 ஸ்டெப் தான் டெஸ்டி பேபி. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தட் புடி த டெஸ்டி பேபி. இப்ப அதுல இந்த கதையெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் யார் டெஸ்டி பேபி, இத்தாலியன் சயின்டிஸ்ட் யார் பண்ணாங்க, அந்த எம்பிரியோ மேக்ஸிமம் சர்வை ஒன்லி த 29 days தான் சர்வே ஆச்சான் ஃபர்ஸ்ட். அடுத்த 1974 அப்ப வந்து அவர் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் தான். இந்த இங்கிலாந்து அவர் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் மூலம் எக் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஆல்மோஸ்ட் த சைல்டு வந்து 12 to 18 months வந்து இருந்ததுதான். ஏன்னா டக்குன்னு சக்சஸ் ஆகாதுல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே. சரியா, அதுக்கடுத்து பிரிட்டிஷ் அதுல வந்து 2 சயின்டிஸ்ட், அதுல யாருன்னா டெஸ்டி பேபி 1976ல. சரி, அது லூயிஸ் பிரவுன் பர்த், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் டெஸ்டி பேபி, த பேபி கேர்ள் பேர் என்ன, டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் சார். பேஜ் நம்பர் 48 கீழே இருக்கும் பாருங்க. இது டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின், லூயிஸ் பிரவுன், டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேபி. சரியா, இதுல இயர் 1978 July 25. அது இந்த சயின்ஸ் டாக்டர் பேர்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இதுல அதே மாதிரி கரண்ட்லி அதுக்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறுது. கரண்ட்லி வந்து சில இதுக்கெல்லாம் இதுல வந்து இந்தியா பொறுத்தளவு இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் பாத்தீங்களா, IVF இந்தியால ஏன்னா நம்ம வேர்ல்ட் லெவல்ல பார்த்தாலும் அட்லீஸ்ட் கொஸ்டின் வந்து இந்தியா லெவல்ல கேட்ட NSA பேஜ் நம்பர் 49ல இருக்கும் பாருங்க. ஸ்ரீ கங்காராம் ஹாஸ்பிட்டல், நியூ டெல்லி, 1991. அண்டர் த டெக்னிக்ஸ் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேபி மேல். பேர் கேட்கலாம், எப்ப டேட் ஆஃப் பர்த் கேட்கலாம், அது பாத்துக்கோங்க. சரியா, விமல்
ஆக்சுவலா 28 ஆன் தட் பர்டிகுலரா. இதுல நார்த் இந்தியால வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேபி இன் இந்தியா, அதுல வந்து கல்கத்தால 12 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்த ரிப்போர்ட் இருக்கு. சரியா? ஸோ வேர்ல்ட் லெவலையும் லைட்டா பார்த்துக்கோங்க, இந்தியாவும் பார்த்துக்கோங்க. இதுல டெஸ்டிங் பேபில இந்த IUF சொல்றோம் பாத்தீங்களா, இது ரெண்டு என்ன சார் இது பின்னாடியே நான் இதை பத்தி டீட்டெயிலா சொல்லுவேன், இருந்தாலும் இப்ப சொல்றேன். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்னா இந்த பிக்சரை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த உமன்ட்ட வந்து நம்ம ஓவுலேஷன் பாத்தீங்களா, ஓவுலேஷன் நடத்துறதுக்குன்னா நம்ம ஆர்டிபிஷியலா அந்த உமனுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்றோம். இன்ஜெக்ட் பண்ணோம்னா ஓவுலேஷன் நடக்குது. அப்ப எக் என்னது ஓவரிய ஸ்டிமுலேட் பண்றோம், எக் ரிலீஸ் ஆகுது, அந்த ஓவுலேஷன். அந்த எக்கை நம்ம என்ன செய்யறோம், லாப்ராஸ்கோப் மெத்தட்ல ரிமூவ் பண்றோம். ரிமூவ் மீன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். சரியா? இப்ப எக் ரெடி. அதே மாதிரி ஸ்பெர்மை நம்ம என்ன செய்யும், இந்த பிக்சர் என்னது, ஸ்பெர்ம், டெஸ்டிஸ்ல இருந்து ஸ்பெர்ம் அதே மாதிரி எடுக்கிறோம். இந்த ரெண்டையும் ஒரு டியூப்ல, அதான் டெஸ்ட் டியூப்னு சொல்றோம்ல. ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபினா இந்த டியூப்லயே வந்து எல்லா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அப்ப இங்க ஸ்பெர்ம் நல்லா கவனிங்க, ஸ்பெர்மையும் உள்ள விடுறோம், எக்கையும் உள்ள விடுறோம். இங்க என்ன செய்யும், ஃபியூஷன் நடக்கும். அதான் டெக்னிக்ஸ் ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்ட் டியூப் பேபி. சரியா? So it's after the laparoscopy மெத்தட்ல இந்த எக் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். எங்க நடக்கும்? ஃபெர்டிலைசேஷன் will be occurs in the medium, test tube, கல்ச்சர் மீடியத்துல. அப்ப ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் will become டெஸ்ட். அப்ப இப்ப ரெண்டு ஃபியூஷன் ஆயிடுச்சுனாவே ஜைகோட் 2n கண்டிஷன் ஜைகோட் ஃபார்ம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் will be takes place. சரியா? ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் நடக்கும், அப்படியே அடுத்த செகண்ட் செல் டிவிஷன், தேர்ட் செல் டிவிஷன் அப்படியே நடக்கும். அப்ப இட்ஸ் a complete that almost 30 பேஜ் நம்பர் 49ல இருக்கு பாருங்க. 36 hours, about that 72 hours to reach 8 cell stage. நல்லா கவனிங்க, என்ன செல், 8 செல் நிலை அப்படின்னு சொல்றோம் ஆஃப்டர் த கிளீவேஜ்ல. எப்ப 72 ஹவர்ஸ்ல. நல்லா கவனிங்க, 72 ஹவர்ஸ். சார் இந்த பிக்சர் என்னன்னா எக்ல நம்ம ஸ்பெர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அதான் வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இது டெஸ்ட் டியூப்ல, இதெல்லாம் டெஸ்ட் டியூப்ல நடக்கக்கூடியது. 8 செல் ஸ்டேஜ் வருது. அதுக்கடுத்து 108 மணி நேரம் இட் ரீச் தட் 8 செல் ஸ்டேஜ் வந்து 16 செல் ஸ்டேஜா மாறிடும். சரியா? அப்ப இது வந்து என்ன சொன்னா, இது வந்து கிளிவேஜ், பர்டிகுலரா கிளிவேஜ் நடக்கும், பர்டிகுலரா கிளிவேஜ் நடக்கக்கூடியது. The 8 cell and 16 cell embryo to transfer to the a minor ஆபரேஷன் மூலம். இந்த பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க, சின்ன ஒரு ஆபரேஷன் மூலம் எந்த இடத்துல யுட்ரஸ்ல வந்து என்ன செய்யும், இம்ப்ளான்டேஷனுக்காக உள்ள விட்டுறோம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்களா, ஒரு 2 to 6 டேஸ்க்குள்ள மேக்சிமம் 3 to, அதாவது இந்த இது நடக்கிறது 16 செல் ஸ்டேஜ் வர்றதுக்கு 3 to 5 days it will be takes. நல்லா கவனிங்க, இந்த 3 to 5 நாள் மட்டும் தான் இந்த எக் எங்க இருக்கும்னா டெஸ்ட் டியூப்குள்ள இருக்கும். அதுக்கடுத்து நேரா இந்த எக் எங்க நம்ம எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம், யுட்ரஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். சரியா? அப்ப ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்க, டெஸ்ட் டியூப் பேபினா இங்கேயே வந்து அப்படியே குழந்தை வளர்ந்து இங்க இருந்து பேபி அப்படியே குவானா வெளியே வந்துரும் நினைச்சிடாதீங்க. அப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவ்வளவுதான், இங்க முடிஞ்சு. சரியா? அவுட் சைட், அதான் இன் விட்ரோ, அவுட் சைட் த பாடி த ஃபெர்டிலைசேஷன் வில் பி அக்கர்ஸ், அதான் இன் விட்ரோன்னு சொல்றோம். சரியா? சோ திஸ் டெக் இது யாருக்குன்னா, சில பேருக்கு வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கும். அப்ப ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக்னா எப்படி எக் வரும்? அப்ப நம்மளே எல்லாம் செஞ்சு இங்க யுட்ரஸ்ல வந்து என்ன செஞ்சிடறோம், இது இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். இல்ல ஓவரி சில பேருக்கு டேமேஜ் ஆயிருக்கலாம், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. சரியா? ஈவன் மேலுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கலாம். சோ அப்ப லைக் தட் ஒன்லி திஸ் ப்ராசஸ் வில் பி டு ரெக்கவர்மெண்ட். அப்ப இங்கேயே அப்ப என்ன செய்யணும், நெக்ஸ்ட் பேபி வளர ஆரம்பிச்சிடும் நார்மலா. இவ்வளவுதான் சார், இதுதான் டெஸ்ட் டியூப் பேபி. அப்போ நார்மலா இது வந்து என்ன ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே இது படிச்சோம். என்ன ஸ்டேஜ் சார்? ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 5 years ஆர் 16 செல் ஸ்டேஜ். சரியா? என்ன ஸ்டேஜ் சார்னா பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ் பேரு பிளாஸ்டோசிஸ்ட். சோ பிளாஸ்டோசிஸ்ட் will be its implantation will be occurs. சரியா? இம்ப்ளான்டேஷன் நடக்குது. சோ அப்படியே அது டெவலப் ஆகும். இவ்வளவுதான் மேட்டர். சரியா? இதுதான் ரெண்டு விஷயம். இதுல ரெண்டு சொல்றேன் பாருங்க, IVF. அப்ப இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அவுட் சைட் த பாடி டெஸ்ட் டியூபுக்குள்ள ஃபெர்டிலைசேஷன் நடக்கு. முடிஞ்சா? அடுத்த டைட்டில் என்ன சொன்னேன், ET. ET என்னது, எம்பிரியோ டிரான்ஸ்ஃபரா? எஸ், கரெக்ட். அதாவது முடிஞ்சதை வந்து நம்ம நேரா யுட்ரஸ்ல வந்து நம்ம அதை என்ன செய்வோம், இன்சர்ட் பண்றோம், எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர். அததான் இந்த ரெண்டை தான் இவ்வளவு நேரம் கதை சொன்னேன், எம்பிரியோவை நேரடியா டிரான்ஸ்ஃபர். சார் இப்ப அதை விட டெக்னாலஜி, இது கூட ஃபெயிலியர் நிறைய இருக்கு சார். எப்படின்னா அந்த யுட்ரஸ்ல வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்காம ஃபெயிலியர் ஆகுது. இப்ப அதுல விட அட்வான்ஸ் டெக்னாலஜி அடுத்து நான் சொல்றேன்.
நெக்ஸ்ட் ஒர்க் கிஃப்ட் சார் கிஃப்ட்னு இருக்கு. எஸ் சார் சொல்லுங்க. சார் +2 புக்கில் வந்து இந்த அப் டு 8 பிளாஸ்டோமியர் இந்த இடி போட்டிருக்கு சார். 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ் வரையும் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எம்ப்ரியோ டிரான்ஸ் அது 8 செல் ஸ்டேஜ் டு 8 பிளாஸ்டோமியர்னு போட்டிருக்கு சார். 8 செல் ஸ்டேஜ் புக் டு புக் கொஞ்சம் மாறுது. 8 செல் ஸ்டேஜ் இருக்கும். 18 to 16 செல் ஸ்டேஜ். அதான் நான் சொல்ல அவர் இத்தனை மணி நேரத்துக்கு 8 செல் ஸ்டேஜ் இருக்கும். 100 ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சோன்னா 108 மணி நேரம் அது 16 செல் ஸ்டேஜ் ஆயிடும். நீங்க ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. 8 செல் ஸ்டேஜ் வருதா 16 செல் ஸ்டேஜா வருதா? அதை சொல்லிட்டு 3 to 5 years 5 days அப்படின்னு சொல்லிட்டோம். இம்ப்ளான்டேஷன் வந்து 4ஆவது நாள் செய்யலாம், 3ஆவது நாள் செய்யலாம், 5ஆவது நாள் செய்யலாம். அவே நீங்க ஆப்ஷனை வச்சு தான் நம்ம கரெக்டா சொல்ல முடியும். டெக்ஸ்ட் 12th புக்ல எப்படி இருக்கும் அதையும் நீங்க பாத்துக்கோங்க. சரி, ஸோ இதுல நல்லா கவனிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அதை நான் ஒன்னொன்னா சொன்னேன். நான் ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷனுக்கு இதுக்கு ஒரு ரிலேட்டடா உள்ள விஷயம் அடுத்து நான் சொல்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் 2 டாபிக் இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 50ல பாருங்க குளோனிங். சார் இது குளோனிங் நம்ம சிலபஸ்ல இல்லாட்டாலும் நீங்க வந்து சும்மா உடனே ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குளோனிங் பத்தி சரியா? ரைட். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஸ்டெரிலிட்டி. இதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இம்பார்ட்டன்ட் ஸ்டெரிலிட்டினா மலடு தான். அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்றோம். இது ஏற்கனவே நம்ம பார்த்ததான் சார். டிஸ்பிளேல ஏற்கனவே நம்ம ஒரு இதுல பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் இந்த பிக்சர் காமிக்கிறது பார்த்தேன். இந்த ஆர்டிபிஷியல் ஏஐன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன்ல அந்த பிக்சர் காமிக்கிறதுக்கு நார்மலா இது சக்சஸ் வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். ஐயோ இந்த இதுதான் நான் சொன்னேன். இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் தான் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் வரும். இதான் நம்ம ஆக்சுவல் சிலபஸ். நீங்க ரொம்ப பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. எக் எத்தனை தடவை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோமோ ஒவ்வொரு தடவைக்கும் சம்டைம்ஸ் சக்சஸ் ஆயிரும். ஏன் மேக்சிமம் இந்த மாதிரி கேஸ் ஃபுல்லாவே ஃபெலோப்பியன் டியூப்லயோ இல்லைன்னா யூட்ரஸ்லயோ பண்ணுமே ஒரு எக்கை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சார். ஒரு 2-3 எக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிறவங்க பாருங்க மேக்சிமம் ட்வின்ஸ் தான் இருக்கும். மேக்சிமம் நீங்க உங்க தெரிஞ்சவங்ககிட்ட கூட யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட நீங்க பாருங்க. சரி, ஓகே. சோ இதுல அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஸ்டெரிலிட்டி. எஸ் சார் இது அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல கன்சீவ் ஆன அந்த டைம்ல கிளாம்பிஃபெனம் சிட்ரேட் என்ற அந்த ஒரு மெடிசன் ட்வின்ஸுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மெடிசன் மூலியமா ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அது எப்படி சார் சாத்தியப்படுமா சார்? அது கிளாம்பிஃபெனம் சிட்ரேட் அது கெமிக்கல், அது இது டேப்லெட்டா? ஆமாங்க சார். அதாவது கன்சீவ் ஆன ஒரு பிகினிங் ஸ்டேஜஸ்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணா ட்வின்ஸ்க்கு நம்ம அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு, பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றாங்களா? அந்த இதை எடுத்துக்கிட்டா ட்வின்ஸ் பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமாங்க சார். சரி, உண்மையிலே எனக்கு இது தெரியல. நீங்க சொன்னிதான் எனக்கு தெரியுது. அது அந்த மாதிரி அந்த அளவு ரிஸ்க் எடுப்பாங்களா? ஒரு குழந்தை வளர்க்கறதே பெரும்பாடா இருக்கு. சரியா? 2 குழந்தை பத்துக்கிட்டா என்ன செய்யறது? பட் அது மேபி அது செய்யறாங்களா எனக்கு கரெக்டா அந்த டாக்டர் லெவல அது நம்ம பார்த்தாதான் தெரியுது சார். ரைட், பாத்துக்கலாம். பட் இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன்ல வந்து நம்ம ஒரு எக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது ஃபெயிலியர் ஆயிருன்னு சொல்லி 2-3 எக்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த கிஃப்ட்னு சொல்லும் பாத்தீங்களா, கேமிட் இன்ட்ராஃபெர்டிலைசேஷன், அதுல அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல 2-3 எக்க ரிலீஸ் பண்ண உடனே ஸ்பெர்ம் 2 எக்கும் சம்டைம் ஃபெர்டிலைசேஷன் நடந்துரும். அதுலதான் ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் அது. சரியா? நீங்க சொன்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணி கூட இது பண்ணலாம், அந்த மெடிசன் யூஸ் பண்ணி. சரி, ரைட். அது இம்பார்ட்டன்ட் பாருங்க. பிரைமரி இம்பார்ட்டன்ட், அது மேல் இதெல்லாம் இருக்கு. நம்ம பார்த்தோம் பிரைமரி, செகண்டரி, எப்படிலாம் ஒரு ஸ்டெரிலிட்டி மேல் வந்து ஸ்டெரிலிட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணங்கள் இந்த ஸ்டெரிலிட்டிக்கு நிறைய ரீசன் இருக்கு. காரணங்கள் ஒரு மேல் ஸ்டெரிலிட்டியா இருக்கட்டும் இல்ல ஃபீமேல் ஸ்டெரிலிட்டியா இருக்கிறதுக்கு காரணங்கள் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஏஜ். சரியா? ஏன்னா அது கரெக்டான டயத்துல அந்த ஏஜ், அந்த செக்சுவல் மெச்சூரிட்டி, பியூபர்ட்டி அதெல்லாம் நடக்கணும். சொல்லுங்க. பேஜ் நம்பர் 46ல ரெமிடியல் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அங்க இருக்கு பாருங்க, கிளாமிஃபின் சிட்ரேட். அது வந்துட்டு ஹெல்ப் ஃபார் ஓவியுலேஷன் கொடுத்திருக்காங்க சார். சார் சொன்னதா? ஆமா சார். பேஜ் நம்பர் 46ல ரெமிடியல் மெஷர்மெண்ட்ஸ் கீழ இருக்கு சார். எஸ் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், certain synthetic drugs for inducing the ovulation. அதுல சிலதை சொல்லியிருக்காங்க. சார் சொன்னது கரெக்டா? அந்த கோலிபோன் சிட்ரேட், அதர் ஹார்மோன்ஸ், அதாவது இது வந்து எதுக்குன்னா ஓவுலேஷனுக்கு தான். சரியா? ஓவுலேஷன் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஓவா வந்து ரிலீஸ் ஆகணும். அப்ப என்ன சொல்லணும், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ், அதாவது இந்த மாதிரி
கெமிக்கல்ஸ் மூலம் ஆர்டிபிஷியலா நம்ம இன்டியூஸ் பண்றோம் ஓவலேஷன். அதான் அங்க சொல்லியிருக்கு. சரியா? ஓகே, கம் டு த பாயிண்ட். நெக்ஸ்ட் இதுல ரீசன்ஸ் அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க சார். ரீசன்ஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுல மெயினா வந்து ஏஜ் ஒரு பெரிய ஃபேக்டர் இன்ஃபெர்டிலிட்டிக்கு. மால்ஃபார்மேஷன் நல்லா கவனிங்க. மால்ஃபார்மேஷன் அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த பார்சியலி டெவலப்மெண்ட் ஆஃப் த பீனிஸ் அந்த மாதிரி. இதுல வந்து டெஸ்டிஸ் சரியா டெவலப் ஆகுமே. மேல் பொறுத்தளவு ஜெனட்டிக் ஜென்ரலா சில டிசீஸ் இருக்கும். சரியா? அதுல ஜென்ரல் டிசீஸ்னாலையும் அந்த அவங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருப்பாங்க மேல் பொறுத்தளவு. ஈவன் தட் எக்ஸசிவ் கன்சம்ஷன் ஆஃப் த சில ட்ரக்ஸ் ஆல்கஹால்லாம் எடுக்காங்க பாருங்க. இந்த சிகரெட் அடிக்காங்க, ஆல்கஹால் தண்ணி அடிக்கிறாங்க, அது மாதிரி போதை மருந்து யூஸ் பண்றவங்களுக்குலாம் கண்டிப்பா ஸ்பேம் கவுண்ட் குறைஞ்சிரும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. சரியா? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்ப ஸ்கூல் பசங்க ரொம்ப இதாதான் இருப்பாங்க. அப்ப ஸ்பேம் கவுண்ட் குறைஞ்சுட்டே உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவான். சிம்பிளா சொன்னா சரி பாத்துக்கோங்க. அது மாதிரி சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க. சரி, டைப்ஸ் ஆஃப் ஸ்டெரிலிட்டி. இதுல மேல்ல என்னென்ன டைப், இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க சார். மேலுக்கும் ஃபீமேலுக்கு இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னதே தான். ஸோ புதுசா ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் இதுல இருக்கு. சரியா? ரைட். ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டெரிலிட்டிக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நம்ம சிலபஸ்ல ஏற்கனவே பார்த்தோம். இதுல மெயினா அந்த IUVF இன்விட்ரோ ஃபெர்டிலைசர், அது மாதிரி எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர். கிஃப்ட் தான் இந்த டெஸ்ட் பேபி தான் நம்ம கிஃப்ட்னு சொல்லலாம். கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், அதாவது யுட்ரஸ்ல கேமிட்டை ரிலீஸ் பண்றது பதில் ஃபெலோப்பியன் டியூப்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் மேட்டர். சரியா? இது ஏற்கனவே இதையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க இதெல்லாம். ஓகே சார். நெக்ஸ்ட் இது பேஜ் நம்பர் 50க்கு வாங்க, 53க்கு வாங்க. திரும்ப அதே தான் சார், நான் சொன்னதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பேன். இது ஒன்ஸ் ரீட் பண்ணி, இது வேற புக்கு அது வேற புக்கு பாருங்க. ART நம்ம சிலபஸ்ல இருக்கா, அதுல மொத்தம் 4 இருக்கு பாருங்க. டெஸ்ட் பேபி ப்ரோக்ராம், அது மாதிரி கிஃப்ட் கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப், அடுத்தது ICS இது வந்து இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இது என்னன்னா நேரடியா ஸ்பெர்மா அந்த ஃபெலோப்பியன் டியூப் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே எக்கையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஸ்பெர்மையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரியா? இந்த இடத்துலயே டைரக்டா, வேற இங்கெல்லாம் ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்றது கிடையாது. இங்கேயே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. எதுக்கு இங்க போய் ஸ்பெர்ம் போய் ஜாயிண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் அதுல உள்ள விஷயங்கள். சரியா? இது பாத்துக்கோங்க. இது நம்ம எக்ஸாம் சிலபஸ்ல இருக்கிறவாங்க. இது ஃபுல்லாவே ஆல்ரெடி ரீட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் தான் இருந்தாலும் இதை ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அதே மேட்டர் தான் எல்லாமே சொல்லியிருப்பேன். நீங்க கம்ப்ளீட்டா இதை ரீட் பண்ணிருங்க. பேஜ் நம்பர் 54லயும் அதை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன் சார். அங்க சொன்னதுதான் அது வேற புக்கு, இது வேற புக்கு. சரியா? ஆம்னியோசென்டாசிஸ் நம்ம சிலபஸ்ல பெருசா கிடையாது. ஆம்னியோசென்டாசிஸ்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து வேற ஏதாவது ஒரு இதுல வரலாம், அதுக்காக சொல்றோம். ஆம்னியோசென்டாசிஸ்னா இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ளூயிடை எடுத்து இதுல உள்ள குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குது என்னென்ன பார்த்து அதுல ஜெனட்டிக் டிசீஸ் ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் அந்த ஆம்னியோசென்டாசிஸ் சொல்றோம். மோஸ்ட்லி ஜெனட்டிக் டிசீஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான். சரியா? ஆம்னியாட்டிக் சைக்கிள் வந்து எக்ஸாக்டா சிலபஸ் இல்லாட்டும் சும்மா நீங்க பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 55லயும் இன்ஃபெர்டிலிட்டி சொன்னதே தான் சார். அங்க என்ன சொன்னனோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். சரியா? இன்ஃபெர்டிலிட்டிக்கு என்னென்ன காரணம், அது எப்படி ரெக்டிஃபை பண்றது, ரெக்டிஃபை பண்ற மெத்தட் தான் இது எல்லாமே. சரியா? அதுல மெயினா வந்து அதாவது கிஃப்ட்னு சொன்ன பாத்தீங்களா, GIFT அப்படின்னு. இது வந்து ஜைகோட், சரி இது ஜி வந்து கேமிட். இதே இது இன்னொரு நம்ம சிலபஸ்ல ஜிக்கு வந்து ZIFT கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டுக்கும் ஒண்ணு வித்தியாசம் இல்ல சார். ஜினா கேமிட் சார். சரியா? கேமிட். ஜெட்னா ஜைகோட். அதாவது என்ன மீனிங்னா, அந்த 8 செல் ஸ்டேஜ் பிளாஸ்டோமியஸ் இருக்கு பாத்தீங்களா, எம்பிரியோ, அது வெளியே. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொன்னதே தான் திரும்ப சொல்றேன். அந்த பிளாஸ்டோமியரை டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்றது. அதுக்கு பார்த்தா என்ன சொல்றோம், இது வந்து ஜைகோட். ஏன்னா ஜைகோட்னா ஃபெர்டிலைசேஷனே நடந்துருச்சு. இது எப்படின்னா சார், இதுக்கு என்ன சார் வித்தியாசம்னா, இது நேரடியா ஃபெலோப்பியன் டியூப்ல மேல் கேமிட்டையும் ஃபீமேல் கேமிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அதுக்கு பேரு கேமிட் அப்படின்னு சொல்றோம். அதாவது கேமிட்னா கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், ஃபெலோப்பியன் டியூப்லியம். இது எப்படின்னா வெளியவே 2 கேமிட்டையும் கனெக்ட் பண்ணி ஜைகோட் ஃபார்ம் ஆனா அந்த ஜைகோட்டை வந்து என்ன செஞ்சிடும், ரிலீஸ் பண்ணிடும். இதெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல் மெத்தட் சார். இதெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல் மெத்தட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் கிஃப்ட்டுக்கும் இதெல்லாம் எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம். கிஃப்ட், ஜிப்ட் இதெல்லாம் 12th புக்ல இருக்கு. இது எல்லாமே 12th புக் இருக்கு. 12th புக் இல்லாத எதுவுமே கிடையாது.
அதுவே நான் ICSI-னா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், டைரக்டா ஸ்பெஷலைஸ்ட் ப்ரொடியூசர். இது வந்து எம்ப்ரியோ லெபார்டரியில செய்யறதுதான். ஸ்பெர்ம் டைரக்ட்லி இன்ஜெக்ட், ஒரு படம் கூட காமிச்சேன்ல, ஒரு எக்குன்னு வச்சோன்னே நம்ம வந்து நேரடியா மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட் மூலம் என்ன செஞ்சிருவோம், மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட் மூலம் ஸ்பெர்மை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிலபஸ். வந்து ICSI எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க, இல்லைன்னா இது என்னன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அவே ஒவ்வொன்றுக்கும் நான் 2 புக்கு டிஃப்ரெண்ட் புக்கு கொடுத்துருக்கேன். சரியா? நீங்க 12th புக்கையும் பார்த்துக்கோங்க. இதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட். அவ்வளவுதான். கிரையோ ப்ரிசர்வேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மற்ற பெர்த் கண்ட்ரோல் மெத்தடும் அதே மாதிரி ட்வின்ஸ் வந்து இந்த ரெண்டுமே ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அதையும் நீங்க ஓல்டு சிலபஸ்ல உள்ள விஷயத்தை இது போல நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சிலபஸ் இந்த நியூ சிலபஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் பயாலஜி. டெவலப்மெண்ட் பயாலஜில அவ்வளவுதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இது எதுக்கு ரிலேட்டட்னா இம்யூனாலஜிக்கு ரிலேட்டடா நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்துறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ.